பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்வோமா? ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே மரித்த ஒரு நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளுக்கு நல்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? என்ன ஃப்ரைடே? மற்ற ஃப்ரைடே எல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா இந்த ஃப்ரைடே ஏனென்றால் நம்முடைய பாவம் தீர்ந்து போன நாள். பிரைஸ் தி லார்ட். மனுக்குலத்தின் பாவம், சாபங்கள், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கும்படியாக இயேசு மரித்ததினாலே நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்கள் இதுக்கு நல்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க, குட் ஃப்ரைடே என்று. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துமஸ கொண்டாடுங்கன்னு ஆண்டவர் சொல்லல, என் பிறந்த நாளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லல. என்னுடைய பாடு மரணங்களை என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இத ரொம்ப சந்தோஷமாக, அதே சமயத்தில் தேவ வசனத்தின் விளக்கத்தோடு கூட இதை நினைவு கூற நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளுக்காக நான் சில நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எல்லாருக்கும் அநேக சத்தியங்கள், தெரிந்த சத்தியங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நான் உடைய வார்த்தைகளை நான் விதைக்க விரும்புகிறேன். நீர் எனக்கு உடைய நல் வார்த்தையை அருள வேண்டும் என்று சில நாட்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியில் இருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக இதை தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். விசேஷமாக நேற்றுக்கு காலையில் ஆரம்பித்தது இன்றைக்கு காலையில் வரைக்கும் 24 மணி நேரம் கண்டினியூவா இதே வசனங்களை, இதே வேத பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை, அது பிரயோஜனத்தை, ஆண்டவரை பற்றிய இன்னும் அதிகமான புரிதலை, தேவன் மேல் உள்ள ஒரு அன்பை என்னுடைய இருதயத்திலே கொடுத்தது. ஆகவே இந்த காலையிலே கர்த்தர் எனக்கு பிரயோஜனப்படுத்தின வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்க நான் விரும்புகிறேன். பொதுவாக இந்த குட் ஃப்ரைடே அன்று எல்லா இடங்களிலேயும் இயேசு சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது தவறொன்றும் இல்லை, அது நல்ல காரியங்கள். அதில் அநேக சத்தியங்கள், உண்மைகள் மறைந்திருக்கிறது. சுவிசேஷங்களில் இருந்து 7 வார்த்தைகளை நாம பேசலாம், அல்லது இயேசுனுடைய பாடு மரணத்தின் போது நிகழ்ந்த சம்பவங்களை பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன், நானும் பேசியிருக்கிறேன். அந்த சம்பவங்கள், அந்த நாளிலே இந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து இயேசு தம்முடைய ஆவியை, தலையை சாய்த்து ஆவியை விட்டார்ல, அது வரைக்கும் நடைபெற்ற சம்பவங்களை கோர்வையாக அழகாக பேசலாம். இந்த சுவிசேஷங்களிலிருந்து மாத்திரமல்ல, இந்த சிலுவை மரணத்திற்கான காரணங்களை அல்லது சிலுவை மரணத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பவுல், பேதுரு சொன்ன வார்த்தைகளிலிருந்து அநேகர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன், நானும் பேசியிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த காலை வேளையில சங்கீதக்காரனாகிய தாவீதின் வார்த்தைகளில் இருந்து இந்த காலை வேளையில சில சத்தியங்களை, உண்மைகளை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த காரியம் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த தாவீது, அவர் ஒரு பாடலை எழுதி வைத்து கடந்து சென்றிருக்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இன்றைக்கு கூட அநேக பாடல்களை எழுதுகிறார்கள், கவிதைகளை எழுதுகிறார்கள். நிறைய போயம்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த கிஃப்ட் இருக்கவங்க பாடல்களை, கவிதைகளை எல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் நான் பார்த்த காரியங்கள், இந்த தாவீது அநேக பாடல்களை எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் எழுதின பாடல்களிலேயே சங்கீதம் 22வது சங்கீதமும் 23வது சங்கீதமும் 24வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த 3 சங்கீதங்களிலே இந்த தாவீது எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 22வது சங்கீதத்திலே அவரை தேவ ஆட்டுக்குட்டியாக அல்லது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற ஒரு பலி ஆடாக அவர் வர்ணிக்கிறார். 23வது அதிகாரத்திலே, சங்கீதத்திலே அவரை தன்னுடைய சொந்த மெய்ப்பராக அவர் அறிமுகப்படுத்துகிறார். 24வது அதிகாரத்திலே அவரை மேசியாவாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவாக
இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இதை வெளிப்படுத்துகிறார். இந்த 22வது சங்கீதத்திலிருந்து தான் இன்றைக்கு காலையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஏறக்குறைய 1000 வருடங்களுக்கு முன்பாக இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்ப எவ்வளவு வருடங்களா இருக்கிறது? ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதினால் பாடப்பட்ட ஒரு பாடலை நாம் இங்கே படிக்க போகிறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்றப்பட்ட பாடல். இன்றைக்கு அநேக பாடல்களை இயற்றுகிறார்கள். அது சில ஆண்டுகள் மாத்திரம் சில மனிதர்களால் பாடப்படுகிறது. ஆனால் இந்த பாடலை குறித்து நான் புரிந்து கொண்ட காரியம், 3000 ஆண்டுகளாக இந்த பாடல் தொடர்ந்து பாடப்படுகிறது, அல்லது அந்த பாடலின் வசனங்கள் தொடர்ந்து தியானிக்கப்படுகிறது. இந்த பாடலின் வார்த்தைகளிலே உண்டான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் போது அப்படியே ஒரு வார்த்தையும் தவறாமல் அப்படியே நிறைவேறினதை நாம் இப்பொழுது படிக்க போகிறோம். அப்போ இது சாதாரணமாக இது ஒரு அநேகர் பாடல் எழுதுகிறது போல நிச்சயமாக தாவீது இதை எழுதியிருக்க முடியாது. சுவிசேஷங்களை எழுதின மத்தேயும் யோவானும் ஒருவேளை அந்த சிலுவையின் அண்டையிலே அவர்கள் நின்று இருக்கலாம். அந்த சிலுவை அண்டையிலே நிற்கும் போது நடைபெற்ற சம்பவங்களை அவர்கள் பார்த்து தங்களுடைய சுவிசேஷங்களிலே பதிவு செய்து வைத்திருக்கலாம். மார்க்கு பேதுரு சொல்ல கேட்டு எழுதியிருக்கலாம். லூக்கா தீவிரமாக அந்த சிலுவை அண்டையிலே நின்ற மனிதர்கள் அல்லது இயேசுவோடு கூட வாழ்ந்த மற்ற மனிதர்களிடத்திலே அதிகமாய் விசாரித்து அதை ஆராய்ந்து அதை ஒழுங்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இயேசு பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த காட்சியை அப்படியே அங்கே நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் இந்த தாவீது அப்படியே அதை பதிவு செய்து வைத்திருக்கிறதை நான் படித்து பார்த்தபோது இது எப்படி தாவீதினால் உண்டாயிருக்கும் என்று எனக்கு ஒரு கேள்வி வந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு நடக்கிறது நம்ம இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அடுத்த மாதம் என்ன நடக்கும்னு இப்ப இந்த ஈரான் யுத்தத்துல போரை நிறுத்துறேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் பெரிய குண்டை என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அடுத்த நாள் என்ன நடைபெறும் என்று உலகத்தில் இருக்கிற ஒருவருக்கும் என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு பின் நடக்க போகின்ற ஒரு சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு சம்பவத்தின் காட்சியை தாவீது அப்படியே இந்த சங்கீதத்திலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறேன். ஒரு 50 வருடங்கள் கழிந்தாலே, போன 50 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது போல இந்த உலகம் இன்றைக்கு நிச்சயமா இல்ல. இன்னொரு 50 வருடங்கள் கழிந்ததென்றால் இன்றைக்கு இருப்பது போல இந்த உலகம் நிச்சயமா இருக்காது. மனிதர்களுடைய மனநிலை, மனிதர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறதாக இருக்கிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த தாவீது இயேசுவின் சிலுவை மரணத்தை அப்படியே பிரதிபலிக்கின்றவராக பாடலிலே எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். சரி, அப்படி என்றால் இந்த தாவீதுக்கு இந்த பாடல் அல்லது இந்த உண்மைகள், இந்த காரியங்கள் எப்படி அவன் அறிந்து வைத்திருப்பார் என்றால் பேதுரு அதை சொல்லுகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து, சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால் அவர் கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன் அறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். அப்ப இவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குதா? அவர் தீர்க்கதரிசியாயிருந்து. அப்ப யாரு? தாவீது ஒரு ராஜாவாக நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், தாவீது யாராம்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தாவீது இடத்திலே ஆண்டவர் 2 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரத்திலே அவருடைய வீட்டை குறித்தும் அவருடைய ராஜ்யபாரத்தை குறித்தும் அவருடைய சிங்காசனத்தை குறித்தும் தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அவனுடைய சந்ததியிலே தமது குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே எழும்ப பண்ணுவேன் என்கின்ற வாக்குறுதியை யாருக்கு கொடுக்கிறார்? இந்த தாவீதுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவர் உடன்படிக்கை செய்தாரோ அதே போல ஒரு உடன்படிக்கையை
தேவன் தாவீதின் இடத்தில் செய்திருக்கிறார். ஆகவே அவன் சொல்லுகிறான், உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை, ஆணையிட்டதை அவன் அறிந்திருந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இன்னும் நான் நினைவு கூறுகிறேன், அறிகிறேன், இன்னும் ஆண்டவரிடத்திலே அவன் கிறிஸ்துவை குறித்ததான், ஏனென்றால் பேதுரு அதை சொல்லுகிறார், அந்த காலத்தை குறித்ததான செய்திகளை தீர்க்கதரிசிகள் கருத்தாய் என்ன செய்தார்களாம், ஆராய்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா அதை என்ன செய்யறதே இல்லை, நம்ம ஆராயிறதே இல்லை. அந்த இடத்தை வாசிக்க முடியுமா யாராவது? 2 பேதுருவின் நிருபம் நினைக்கிறேன். மன்னிக்கணும், 1 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 1:10. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். யோசிச்சு பாருங்களேன், அவங்க கருத்தாய் ஆராய்ந்து உடன்படிக்கை பண்ணினார் ஆண்டவர். தாவீதுக்கு ஆண்டவர் தன்னுடைய சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ண போகிறார் என்ற சத்தியத்தை அறிந்த போது நான் புரிந்து கொண்ட காரியம், அவன் கருத்தாய் அதை என்ன செய்தான், ஆராய்ந்தறிந்தான். இந்த சங்கீதத்தை 22வது சங்கீதத்தை நான் பலமுறை வாசித்தேன். ஆனால் இந்த முறை நான் வாசிக்கும் போது அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாக இந்த தாவீது வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்த்த போது ஆச்சரியமா இருந்தது. இந்த பேதுரு மாத்திரம் அவர் தீர்க்க தரிசனமாக இதை எழுதி வைத்தார் என்று சொல்லவில்லை, தாவீது தானே அதை சொல்லி இருக்கிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. தாவீது சாதாரண ஆள் இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் யாரை கொண்டு பேசினாரா, என்னை கொண்டு பேசினார். சரி, அப்போ இதை குறித்து யோசித்தேன். இந்த 22வது சங்கீதத்தை, இயேசுவின் பாடு மரணத்தை அப்படியே தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் இது ஒரு பாடலாக அங்கே நாம் படிக்கிறோம். அகிலோத் ஷாத் கார் என்னும் ராகத்தில் பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஒரு ராகத்தையும் இதற்கு உண்டு பண்ணி இந்த பாடலை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாள் தோறும் அல்லது பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை என்று இந்த பாடலை பாட வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஏறக்குறைய 1000 வருடங்களாக இந்த பாடலை அறிந்தோ அறியாமலோ அவர்கள் என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, பாடிக்கிட்டே இருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாடலின் வரிகள் அப்படியே நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நான் படித்து பார்த்த போது ஆண்டவர் எப்படி இந்த தாவீதுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். ஒருவேளை தாவீது சவுலுக்கு பயந்து கெபிகளிலும் வனாந்தரங்களிலும் காடுகளிலும் அவன் இருக்கும்போது ஆண்டவர் கைவிட்டதை போன்ற ஒரு சூழ்நிலையின் வழியாக அவர் கடந்து சென்ற போது தேவனை அவர் கருத்தாக அவர் தேடி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில தான் தேவன் இந்த தரிசனத்தை அல்லது இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நிச்சயமாக தாவீதுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பத்மு எனும் தீவிலே கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் யோவான் சிறைப்பட்டு இருக்கின்ற காலங்களிலே அவர் தேவனை குறித்து கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளான போது அவருக்கு இந்த தீர்க்க தரிசன புத்தகம் என்ன செய்தது, கிடைத்தது. அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையை நெருக்கமான நேரங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட நேரங்களிலே அநேகர் தேவனை இடத்துல வர்றதில்லை. தேவனிடத்துல வந்த வானம் என்ன செய்யும், திறக்கும். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கிடைக்கும். ஆனால் நாம் தேவனிடத்துல வராமல் மற்ற மனித உதவிகளை நாடி நாம் போகிறதுனாலே தேவனுடைய வெளிப்படுத்தல்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நிச்சயமாக நான் நம்புகிறேன், சவுலுக்கு பயந்து அவன் கெபிகளிலும் வனாந்தரங்களிலும் ஒளிந்து கொண்டிருக்கின்ற நேரங்களிலே தேவனை நோக்கி நிச்சயமாக அவன் ராக்காலங்களிலும் பகல் வேளைகளும் அழுது புரண்டு கொண்டிருக்கும் போது, என் தேவனே ஏன் என்னை கைவிடப்பட்ட, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் நடத்தப்படும் போதுதான் அவன் தேவனை நோக்கி என்ன செய்திருக்கிறான், பார்த்திருக்கிறான். அந்த நேரங்களிலே கர்த்தர் இந்த தரிசனத்தை நான் நினைக்கிறேன் அப்படிதான். ஏனென்றால் அந்த ஜனங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கூட என்ன செய்கிறார், அவர்
பதிவு செய்து வைக்கிறார். ஆகவே அடுத்த சில நிமிடங்கள் இதை கவனமாய் இதை கவனிக்கும்படி கேட்கிறேன். இதன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த சங்கீதம் 22வது சங்கீதம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பகுதி முதல் 21 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த முதல் 21 வசனங்களிலே தாவீது செய்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். முதல் 21 வசனங்கள் என்ன இருக்கிறது? தாவீது செய்த ஜெபம். இந்த ஜெபம் சாதாரண ஜெபம் அல்ல. நாம பண்றோம்ல சாதாரணமாக ஜெபங்கள், அப்படி அல்ல. அவனுடைய வேதனைகளிலிருந்து, அவனுடைய பாடுகளிலிருந்து, அவனுடைய கண்ணீரிலிருந்து அவன் தேவனை நோக்கி செய்த கதறல்கள், தேவனை நோக்கி செய்த புலம்பல்களாக காணப்படுகிறது. தேவனை நோக்கி செய்த அங்கலாய்ப்பாய் காணப்படுகிறது. என்றால் ஆகாரை பார்த்து சொல்ல, உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் என்ன செய்தார் கேட்டு ஆகாருடைய கண்களை ஆண்டவர் என்ன செய்தார்? திறந்தார். சும்மா சாதாரண ஜெபங்களுக்கு இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல்களை, இப்படிப்பட்ட காரியங்களை தாவீது நிச்சயமாய் அறிந்திருக்க முடியாது. எரேமியா தேவனை நோக்கி அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே இந்த யூதாவை குறித்ததான காரியங்களை தேவன் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மீண்டு வருகிறதை குறித்ததான தரிசனத்தை தேவன் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப நான் புரிந்து கொண்ட காரியம், இவன் அழுது, அவன் கூக்குரலிட்டு, அவன் புலம்பி, அவன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தேவன் இப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். காலைவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட பாரங்கள், பிரச்சனைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடியாய் வரும்போது தாவீதை போல அங்கலாய்த்து, ஆகாரை போல அங்கலாய்த்து, தாவீதை போல எரேமியாவை போல புலம்பல்களை ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுக்கும் போது, தேவனை நோக்கி கதரும் போது, தேவன் தாம் செய்ய போகிறதை தேவன் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை தேவன் புறக்கணித்து தள்ளின போது, தேவன் வந்து சந்திக்கிற வரைக்கும் அந்த காரியங்களுக்காக தூக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து, ஏறக்குறைய 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு மேலாக துக்கித்துக் கொண்டிருக்கிறான். தேவனை நோக்கி அவன் கதறிக்கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் தேசத்திற்காக தேவன் நடைபெற போகின்ற காரியத்தை சாமுவேலுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறான். அதே போல ஒரு சூழ்நிலையிலே இந்த தாவீது காணப்பட்டபடியினாலே அவன் அழுக, அவன் புலம்பல்கள், அவனுடைய அங்கலாய்ப்பின் மத்தியிலே தேவன் இந்த சத்தியங்களை அல்லது இந்த தரிசனத்தை அவனுக்கு காண்பித்திருக்க வேண்டும் என்றே நான் நம்புகிறேன். ஆகவே முதல் 21 வசனங்கள் தாவீதின் அங்கலாய்ப்பு, தாவீதின் புலம்பல், அல்லது தாவீது தேவனை நோக்கி ஏறெடுத்த ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. 22 முதல் 31 வசனம் வரைக்கும் ஒரு துதியாக அது காணப்படுகிறது. தேவனை மகிமைப்படுத்துகின்ற துதியின் வார்த்தைகளாக, தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வார்த்தைகளாக அது காணப்படுகிறது. ஆகவே 2ஆக நாம பிரிக்க போறோம். சீக்கிரத்திலே இந்த காரியங்களை நாம் சிந்திக்கலாம். கவனமாக இதை கவனிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த சங்கீதத்திலே என்ன இருக்கிறது? ஏன் இந்த சங்கீதம் சிலுவையோடு கூட தொடர்பு படுத்தினதாக காணப்படுகிறது என்பதை தான் இந்த காலை வேளை நான் செய்ய அல்லது விளக்க விரும்புகிறேன். இயேசுவின் பாடு மரணங்கள் எதற்காக வந்தது? மனிதர்கள் செய்த பாவங்களின் அடிப்படையில என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமா, மனிதர்கள் செய்த ஏதேன் தோட்டத்தில் உண்டான அந்த பாவத்தின் நிமித்தம் மனுகுலம் பாவத்தினாலே அடிமைப்பட்டவர்களாய் இருந்த அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு இந்த பூமியிலே சிலுவையிலே மரித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சம்பவங்களை அல்லது என்னென்ன காரியங்களை இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செய்கிறது என்பதை இந்த சங்கீதத்தை அழகாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணங்களிலிருந்து, அவர் பட்ட வேதனைகளிலிருந்து, அவர் ஜெபித்த ஜெபங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு இந்த 22வது சங்கீதத்துல இப்போ தாவீதை கொஞ்ச நேரம் மறந்துடுவோம். இயேசு இதே வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தைகளாக இதை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் இந்த முதல் வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை சிலுவையிலே அவர் சொன்ன அல்லது செய்த 4வது ஜெபமாக இருக்கிறது. ஏறக்குறைய 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி முழுவதும் ஒரு காரிருள் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எங்கங்க? பூமி முழுவதும், மத்தேயுல படிச்சு பாத்தீங்கன்னா 27வது அதிகாரத்துல பூமி முழுவதும் என்ன உண்டானதாம்? ஒரு காரிருள் உண்டானதாம். அந்த காரிருளின் மத்தியிலே இயேசு ஒவ்வொரு ஜெபமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிலே அவர் சொன்ன 4வது ஜெபத்தை தாவீது இங்கே எழுதி வைத்திருக்கின்றார். இதே வார்த்தையை ஒருவேளை தாவீது கடந்து சென்ற அதே சூழ்நிலையின் வழியாக இயேசு கடந்து சென்றதுனால, 22வது சங்கீதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் நன்கு அறிந்திருந்தபடியினாலே ஒருவேளை ஆண்டவரை நோக்கி அவர் கதறி இருக்கலாம். முதலாவதாக, பாவம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற சில கிரியைகள் என்ற தலைப்புல நம்ம படிக்க போறோம். முதலாவது காரியம் என்னன்னா, முதல் 3 வசனங்களை நாம் படிக்க போகிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? இந்த வார்த்தையிலிருந்து தூரமாயிருக்கிறீர், இந்த வார்த்தையிலிருந்து நான் ஒரு குறிப்பை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். பாவம் முதலாவது தேவனை விட்டு மனிதனை பிரிக்கின்றதாக இருக்கின்றது. ஏன் தூரமாயிருக்கிறீர்? இயேசு அவர் பாவம் செய்யல, ஆனா இப்பொழுது அவர் பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நாம் இப்படி படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக. எப்படி அவர் பாவமானார்? ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார். தேவன் அவர் மேல் விலப்பண்ணி அக்கிரமத்தை, நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விலப்பண்ணினதுனால தேவன் அவரை பாவமாக்கினார். ஆனால் அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். ஆனால் நம் எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினதினாலே தேவன் அவரை என்னவாக்கினாராம்? இந்த பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கின்றதாக இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருந்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவரோடு கூட அவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூர்ந்திருந்த அந்த உறவு எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுதே அந்த உறவு என்ன செஞ்சிருச்சு? அது உடைந்து போய்விட்டது. பாவம் பிரிவினையை உண்டாக்குகிறதா இருக்குது. ஆகவே இந்த முதல் வார்த்தையிலிருந்து ஏன் நீர் தூரமாயிருக்கிறீர்? இப்பொழுது தேவனுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு பெரிய பிரிவினையை, இடைவெளியை நாம் பார்க்கிறோம். பெரிய இடைவெளி. அதான் சொல்றான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இப்போ அதுக்கு முன்னாடிலாம் அந்த காரியம் இல்லை. ஏனென்றால் இந்த பூமியில் அவர் ஏறக்குறைய 33.5 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு முறை கூட இந்த வசனத்தை என்ன செய்யல, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நானும் பிதாவும் எப்படி இருக்கோம்? ஒன்றாய் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதினாலே இப்பொழுது ஏன் நீ தூரமா இருக்கிறீர்? இன்னைக்கு கூட நம்முடைய பாவம், நம் பாவங்களை செய்யும் போது தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் இடத்தில் வாருங்கள் என்று சொல்றார். என் இடத்தில் வாருங்கள். ஆண்டவர் அழைக்கின்றார். இப்ப பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது. எனக்கு அநேகருக்கு அது புரியறது இல்லை. ஆண்டவர் மனிதனை எதற்காக உண்டாக்கினார் என்றால் அவளோடு கூட ஐக்கியமா இருக்கும்படி. ஆகவேதான் அவர் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் அவர்களை என்ன செய்தார்? உண்டாக்கினார். வேற ஏதாவது ஒரு சாயல்ல என்ன செய்யல, அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படி தேவன் மனிதனை எதற்காக உண்டாக்கினார் என்றால் அவனோடு கூட ஐக்கியப்படும்படி, அவனோடு கூட உறவாடும்படி, அவனோடு கூட ஒன்றாய் வாழும்படி தேவன் அவனை ஏற்படுத்தினார். ஆனால் பாவம், ஏன் நீர் தூரமாய் இருக்கிறீர்? இப்போ ஆண்டவர் கூப்பிடுகிறார், இயேசு கூப்பிடுகிறார், என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், நீர் என்ன செய்யறது இல்ல, உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இரவு முழுவதும் கெத்செமனே தோட்டத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறார். பலத்த சத்தத்தோடும் அழுகையோடும் கண்ணீரோடும் புலம்பலோடும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். தேவதூதன் வந்தான், ஆனா தேவன் தூரமா இருக்கிறார். தேவதூதன் வேற, தேவன் வேற.
தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலும் என்ன செய்யல, வரல. அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. ஆண்டவர் இப்பொழுது தூரமாக இருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறேன், படிக்கிறோம். மன்னிக்க, 2வது வசனம், என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு என்ன இல்ல, அமைதல் இல்லை என்று. ஜெபங்கள் பதில் வரவில்லை. ஏசியால ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கு. கையில ரத்தம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்யறது இல்லையா, என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான், இவர் சொல்லுகிறார், என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன். இயேசு இப்பொழுது பாவமானார், பாவமாக்கப்பட்டார். ஆகவே அவருக்கு உத்தரவு வரல. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை என்று படிக்கிறோம். அமைதல் இல்லை. நாமளா இருந்தா என்ன செய்வாங்க? இன்றைக்கு அநேக நேரங்களை நம்ம கூப்பிடுறோம், அங்கிருந்து ஒரு பதிலும் என்ன செய்யல, வரல. இயேசு செய்த எல்லா ஜெபத்துக்கும் என்ன செய்தது, பதில் வந்தது. ஞானஸ்நானம் பெற்று கரையேறினாராம். கரையேறும் போது நின்று என்ன செய்தார், ஜெபித்தார். வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. கடைசியாக யோவான் 11ல லாசருவின் கல்லறையின் முன்பாக நின்று அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இந்த சுற்றிலும் இருக்கிற இந்த ஜனங்கள் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம். லாசர் என்ன செய்தான், வெளியே வந்தான். கேட்கிறார், ஞானே பகலிலே கூப்பிடுகிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில தேவன் தூரமா இருக்கிறார். இந்த காலையில பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு வெகு தூரம் பிரித்து செல்லுகிறது. அதனால்தான் காயின் தவறு செய்த போது தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு சென்றான் என்று படிக்கிறோம். பாவம் செய்யும் போது நாம் தேவ சந்நிதியை, தேவ பிரசன்னத்தை, தேவனை விட்டு நாம் தூரமாய் விலகி செல்லுகிறவர்களா இருக்கிறோம். பாவம் அதை புரிந்து கொண்ட ஒரு அமைதல் இல்லை என்றெல்லாம் அழுகிறாரு, புலம்புகிறார். ஆனா 3வது வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே. இப்ப அவருக்கு புரியுது, அவருக்கு தெரியாததா, ஏன் அவர் எனக்கு செவி கொடுக்கவில்லை, ஏன் அவர் எனக்கு தூரமா இருக்கிறார் என்று தாவீது புரிந்து கொண்டு சொல்கிறார், நீர் யார், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தமான தேவன், இப்பொழுது நான் பாவமாக்கப்பட்டிருக்கிறேன், நிச்சயமா நீர் எப்படிதான் இருப்பீர், தூரமா தான் இருப்பீர். இந்த காலையில் உங்களுடைய இதயத்தை நான் பதிக்க வருவேன். நாம் பாவம் செய்யும் போது நாம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, இந்த காலையில் அது இயேசுவா இருந்தாலும், அவருடைய சொந்த குமாரனாக இருந்தாலும், பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரமாக பிரிக்கின்றதா இருக்கிறது. எனக்கு இதை படிக்கும் போது இந்த 4வது வசனத்திலிருந்து, அதுக்காக தேவனை விட்டு அவர் தூரமாய் அவர் இருப்பதாக அவர் உணரும் போது சொல்ற, நீர் பரிசுத்தர், ஆகவே உம்முடைய குணாதிசயத்தின்படி நீர் எப்படி இருக்கிறீர், தூரமாய். ஆனால் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை 4வது 5வது வசனங்களே சொல்கிறார். எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, தேவனுடைய குணாதிசயத்தை, தேவனுடைய தன்மையை அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். நீர் எப்படிப்பட்டவர், உம்மை நம்பின ஒவ்வொருவரும் வெட்கப்படவில்லை. எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். நீ ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான். யாரெல்லாம் உம்மை நம்புகிறார்களோ அவளை விடுவிக்கின்ற தேவன் தான். எங்கள் முற்பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இப்பொழுது நான் பாவமாய் இருக்கிறேன், நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர். இப்பொழுது நீர் எப்படி இருக்கிறீர், தூரமாய் இருக்கிறீர். என் ஜெபங்களுக்கு என்ன வரல, பதில் வரல. பகலிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், இரவிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், பதில் வரவில்லை. இந்த காலை வேளையில உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரலையா, பாவம் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. பதில் வரவே வராது. ஆனால் தேவனுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்கள்ல நம்ம யாரை பிளேம் பண்றோம், ஆண்டவரை. இவ்வளவு வருடமா ஜெபம் பண்ணாங்க, ஒண்ணுமே நடக்கல, ஆண்டவரின் ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று யாரை சொல்றோம். ஆனா இயேசு சொல்றாரு, அவர் பரிசுத்த
எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை எல்லாம் நீங்க என்ன செய்தீங்க? கேட்டீங்க. உம்மை நம்பினார்கள், அவர்களை நீர் விடுவித்தீர், நீர் பரிசுத்தர். ஆனால் நான் இப்பொழுது பாவமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இப்ப கைவிட்டுட்டாரு. பாவம் ஒரு மனிதனை தேவன் கைவிடுகிற நிலைக்கு தள்ளுகிறதா இருக்கிறது. சவுலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தான். மனம் திரும்ப தேவன் அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருந்தார். கடைசியில அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவர் ஊரிமினாலாவது தும்மினாவது சொப்பனங்களினாலாவது தரிசனங்களினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது தேவன் எனக்கு என்ன செய்யவே இல்லை? செவி கொடுக்கவே இல்லை. கேட்கிறாருமே, அவனுடைய பாவம் வெகு தூரம் நம்மை பிரித்து விடும். பாவம் தேவனை நோக்கி செய்கிற ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வராது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். ஒரு இல்லையா சொல்லுவோமா? அவருடைய தன்மையை புரிந்து கொள்வோம். இந்த காலை வெள்ள அவருடைய குணாதிசயத்தை புரிந்து கொள்வோம். அப்போ பதில் வரலன்னா யாரை குறை சொல்ல மாட்டோம்? தேவனை குறை சொல்ல மாட்டோம். ஆகவே இந்த காலை வெள்ள பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு தூரமாய் பிரிக்கின்றதா இருக்கு. இரண்டாவதாக வாசிக்கலாம், 6வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும். இரண்டாவதாக நான் புரிந்து கொண்ட காரியம், பாவம் ஒரு மனிதனை நிந்தனைக்குள்ளாக்க அல்லது அவமதிப்புக்குள்ளாக நடத்துகிறது. முதல்ல சொன்ன பாவம் தேவனை விட்டு தூரமாய் நம்மை பிரிக்கிறது. இரண்டாவது, பாவம் நிந்தனைக்குள்ளாகவும் அவமதிக்கப்படுகின்ற நிலையிலும் நம்மை தள்ளுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்போது மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அவனை நிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவனை பரிகசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நாம பாவம் செய்யல, இயேசு பாவம் செய்யல, நாம தான் பாவம் செய்தோம். நம்முடைய பாவம் அவர் மேல் விழுந்ததினால அவர் இப்பொழுது பிதாவுக்கு எப்படி இருக்காரு? தூரம் ஆயிட்டாரு. இப்போ நம்முடைய பாவங்கள் அவர் மேல் விழுந்த போது இந்த பாவத்தின் விளைவை அவர் எதிர்கொள்ளுகிறார். எப்படி எதிர்கொள்ளுகிறார் என்றால் என்ன சொல்றாரு பாருங்க, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால். இப்ப நம்ம மேல நிந்தனை வர வேண்டும். நம்ம மேல என்ன வரணும்? நாம் செய்த அக்கிரமங்களுக்கான தண்டனை நம்ம மேல நிந்தனை வர வேண்டும். நம்ம மேல என்ன வர வேண்டும் என்றால் அவமானங்கள், அவமதிப்பு ஏற்பட வேண்டும், அவமரியாதை ஏற்படுத்தப்பட வேண்டும். இது தண்டனை. ஆனால் இப்பொழுது இயேசுவின் மேல் அந்த அவமதிப்பு என்ன செய்கிறது? வருகிறது. அவர் சொல்றார், மனுஷன் அல்ல, நானும் புழு, என்னது மனுஷன் அல்ல. அவர் சொல்றார் 7வது வசனத்தை, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, ஒரு 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 தவறை செய்து விடுகிறான், ஒரு திருட்டை செய்து விடுகிறான், அல்லது ஏதோ ஒரு தவறான ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்து விடுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கிறவங்க அதை தான் என்ன செய்வாங்க? ஆமா, அது நியூஸ்ல வந்துருது, செய்தித்தாள்கள்ல வந்துருது. அந்த மனிதனை எங்கே பார்த்தாலும் எதை சொல்லுவோம்? அதை தான் சொல்லுவோம். அதான் சொல்றாங்க, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை. ஆனா அவர் எந்த தப்பும் பண்ணல. நம்ம எல்லாருடைய தப்பு அவர் மேல விழுந்துருச்சு. இப்ப அவரை பார்க்கிறவங்க எல்லாரும் அவரை என்ன செய்யறாங்களாம்? பரியாசம் பண்ணி, உதட்டை பிதுக்கி பரியாசம் பண்ணுகிறார். இப்போ அதற்கு அவர் சொல்லுகிற காரியம் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் மனிதன் அல்ல, என்னை எல்லாரும் என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்ணுகிறார்கள். உதட்டை பிதுக்கி தலையை துளுக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். சொல்லும்போது நான் மனுஷன் அல்ல, நான் யாரா? ஒரு புழு என்று சொல்லுகிறார். நானும் ஒரு புழு. இந்த புழு என்ற இந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில தோலாத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை சொல்லுங்களேன்? தோலாத், TOLATH. நீங்க வீட்டுல போய்
இத கொஞ்சம் பாருங்களேன். தோலாத் என்ற வார்த்தை, தோலாத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த டோலாத் என்ற இந்த வார்த்தை, இந்த டோலாத் என்பது ஒரு புழு, ஒரு புழுவினுடைய பெயர் தான் என்னது, டோலாத். நீங்க வீட்டுல போய் அதை போட்டு பாருங்க, டோலாத் ஓம் ஓம் அப்படி என்று போட்டீர்கள் என்றால் அதுல ஒரு காரியம் வருகிறது, அதை நான் பார்த்தேன். அப்போ இந்த புழு டோலாத் என்ற இந்த புழுவை குறித்து சொல்றாங்க. நானோ ஒரு புழு என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற டோலாத், நானோ ஒரு இந்த டோலாத் என்ற இன வகையை சார்ந்த ஒரு புழு என்று சொல்லுகிறார். நான் மனுஷன் அல்ல என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. இந்த டோலாத் என்ற புழுவை குறித்து டோலாத் என்ற வார்த்தை இன்னும் 2 முறை வேதத்திலே வருகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம், 2 இடங்களை காட்டுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 1:18. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தார். இந்த இரத்தாம்பர சிவப்பு என்று வருகிற இடத்துல என்ன வார்த்தை வருது, டோலாத் என்ற வார்த்தை வருது, இரத்தாம்பர சிவப்பு. இன்னொரு இடத்துல யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25:4, யாத்ராகம புஸ்தகம் 25:4, இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும். இந்த இரத்தாம்பரம் என்று வருகிற இடத்துல தோலாத் என்ற வார்த்தை வருது. ஆனால் இதை மொழிபெயர்க்கும் போது இந்த இடத்துல தோலாத் என்று மொழிபெயர்க்காமல என்ன மொழிபெயர்த்திருக்காங்க, இரத்தாம்பரம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அதாவது கரும் சிவப்பான ஒரு நிறத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன நிறமா, கரும் சிவப்பு. இந்த டோலாத் என்ற புழு இந்த கரும் சிவப்பாக காணப்படுமா, அதை கொஞ்சம் போடுங்க பார்க்கட்டும். போட்டீங்களா? அது எப்படி இருக்குதுங்க, கரும் சிவப்பான ஒரு, இந்த புழுவுக்கு பேர் தான் டோலாத். இந்த புழு என்ன செய்யுமா, இந்த புழுவில் இருந்து அதை நசுக்குனா ஒரு திரவம் வருமா, அந்த திரவம் கரும் சிவப்பா இருக்கும். அன்றைய நாட்களில இன்னைக்கு துணிக்கெல்லாம் சாயம் போடுறாங்கல்ல, சாயம், அந்த சாயத்திற்கு பதிலாக இந்த புழுவில் இருந்து வடிகின்ற அந்த லிக்யூட் என்ன சொல்றது, திரவத்தை, அந்த கருஞ்சிவப்பான அந்த திரவத்தை என்ன செய்வாங்களா, துணிகளில என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணா அது அந்த நிறம் என்ன செய்யும், மாறும். ஆகவே இந்த புழுவை அந்த மத்திய தரைக்கடல் நாடுகள் இருக்கிறவர்கள் எல்லாரும் நன்கு அறிகிறவர்களாக இருக்கிறார். இந்த புழுவை குறித்து அவர் சொல்றாரு, நானோ ஒரு புழு என்று சொல்லுகிறார். இந்த புழு எப்படி இருக்குது, கரும் சிவப்பா. இப்போ அவர் சொல்றாரு, நான் மனுஷன் அல்ல என்று சொல்லுகிறார். எப்படி இருக்காருன்னா, இந்த பாவத்திற்கான தண்டனை இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார். எங்க இருந்ததுன்னா பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்ப பிலாத்துவின் அரண்மனையில் என்ன நடந்தது, இயேசுவின் வஸ்திரத்தை கழற்றி வைத்து விட்டு அவர் ராஜா என்று சொன்னதனால் சிவப்பான அங்கி அவருக்கு உடுத்தி என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு முள்முடியை அவர் தலையில என்ன செய்யறாங்க வைத்து, போர்ச்சேவகன் கோலினால் அவருடைய தலை என்ன செய்யறான், அடித்தால் என்ன வரும், கரும் சிவப்பிலே என்ன வருது, ரத்தம் வருகிறது. அடுத்ததாக இந்த பிலாத்து என்ன செய்யறான், எப்படியாவது இவர் விடுதலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவன் முயற்சிக்கிறான். அதற்காக அவன் செய்கிற காரியம், அன்றைய நாட்கள்ல கடும் குற்றவாளிகளுக்கு 40 அடி வரைக்கும் அவர்களை என்ன செய்யலாம், குற்றவாளிகளை சவுக்கினாலே தண்டிக்கலாம். ஆகவே இவன் சொல்லுகிறான், ஒன்றுக்குரிய 40 அடிகளை சவுக்கினால என்ன செய்யுங்க, அவரை அடிக்கிறான். எதற்காக என்றால் இந்த சவுக்கு அடிப்பட்ட என்ன செஞ்சிடலாம், அவரை இவனுங்க விட்டுருவானுங்கன்னு சொல்லி அவரை சவுக்கினாலே அடிக்கிறான். இப்பொழுது தலையிலே மாத்திரமல்ல, சரீரம் முழுவதும் என்ன இருக்கு, அவர் வஸ்திரத்தை கழட்டிட்டாரு, அவருடைய வஸ்திரத்தை கழட்டிட்டாரு. இப்பொழுது சரீரம் முழுவதும் என்ன இருக்குது, வாரினால் அடிபட்டதா இருக்கு, சரீரம் முழுவதும் ரத்தம். இப்போ தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதா, இவர் மனுஷனாக தெரியல, இந்த டோலாத் என்ற புழுவாக அது காணும். இன்னொரு சிங்கிளா இருக்கு அந்த பிக்சர். அப்போ இந்த புழுவாக தான் அவர் காட்சி அளிக்கிறார், புழுவாக கரும் சிவப்புல. நான் மனிதன் அல்ல, நானோ ஒரு புழு என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, இப்போ ஆண்டவர் சிலுவையில மரிக்கும் போது, அவர் சிலுவையில தொங்கும் போது அவர் இந்த நிலையில தான் இருந்திருக்கிறார். இது அப்படியே ஒரு கோல்ல மாட்டி வச்சா எப்படி இருக்கும், ஒரு இதுல மாட்டி வச்சா எப்படி, அது அதே போல ஒரு தோற்றத்தில் தான் அவர் இருந்தாராம். இந்த டோலாத் என்ற புழுவை குறித்து இன்னும் நீங்கள் வீட்டுல போய் தேடி பாருங்க, கூகுள்ல இருக்கு, கூகுள்ல இருந்து தான் நான் எடுத்தேன். இந்த டோலாத் என்ற புழு என்ன செய்யுமா, அதனுடைய அந்த பெண் புழு இனப்பெருக்கத்தை செய்யும் போது அது என்ன செய்யுமா,
ஒரு சுவரிலோ அல்லது ஒரு மரத்திலோ அல்லது ஒரு மரக்கொம்பிலோ அல்ல மரத்திலிருந்து வருகின்ற ஒரு ஒரு அந்த குச்சி இருக்குல்ல, அதிலோ தன்னை அது அந்த மரத்திலோ அது ஒட்டி கொள்ளுமாம், நன்றாய் ஒட்டி கொள்ளுமாம். நன்றாய் ஒட்டி கொண்டு இந்த குட்டி புழுக்களை எல்லாம் என்ன செய்யும்? அது வெளியேற்றும். தன்னுடைய வயிற்றில் இருக்கிற எல்லா குட்டி புழுக்களையும் என்ன செய்யுமா? வெளியேறும். இந்த வெளியேறும் போது அதனுடைய சரீரத்தில் இருக்கின்ற எல்லா திரவங்களும் என்ன செய்யுமா? வெளியேறும். இந்த திரவங்கள் அந்த மரத்திலோ அந்த சுவரிலோ அது எங்கெங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் என்ன கலர் ஆயிடுமா? சிவப்பான கலர் ஆயிடும். கடைசியில இந்த பெண் புழு அந்த குட்டி புழுகளை எல்லாம் ஈன்றெடுத்த பிறகு அந்த அந்த திரவம் அதனுடைய சரீரத்திலிருந்து வெளியேற வெளியேற அது கொஞ்சம் கொஞ்சமாய் மரித்து விடுமா. மரித்து போன இது அப்படியே எதுல ஒட்டிட்டு இருக்கும்? அந்த மரத்திலோ அந்த சுவரையிலோ ஒட்டி கொண்டு இருக்கும். இப்பொழுது வெளியே வந்த புழுக்கள் என்ன செய்யுமா? அந்த தாயினுடைய சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? ஏன்னா அதுக்கு தெரியாது, அதுக்கு சாப்பாடு வேணும். ஆனால் ஒவ்வொரு தாய்ப்புழுவும் தன்னுடைய குட்டிகளை ஈன்றெடுக்கும் போது அந்த திரவத்தை வெளியேற்றி அந்த அந்த குட்டிகளுக்கு உணவாக அந்த புழு மாறிடுமா. இன்னைக்கு இருக்கிறாரு அவர் சொல்றாரு, நானும் ஒரு புழு. இந்த சரீரத்தில் வடிந்த இந்த ரத்தம் முழுவதும் எதற்காக என்றால் மனிதனுடைய பாவங்கள். இந்த பாவங்களுக்கான தண்டனையை அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த ரத்தத்தை மனிதன் மேல என்ன செய்றார்? அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை என்ன செய்கிறது? இப்போ என் மேல ஃபுல்லா என்ன இருக்குதுன்னா இயேசுவின் ரத்தம் தான் இருக்குது. இயேசுவின் பிதா என்னை பார்க்கும் போது எப்படி என்னை நீதிமானாக பார்க்கிறார் என்றால் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன இருக்கு? அவருடைய ரத்தம் அந்த அந்த சூறையிலே அது படிந்திருக்கிற அந்த லிக்விடை போல அல்லது அந்த சாயத்தை போல இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறதுனாலே பிதா என்னை நீதிமானாக பார்க்கிறார். ஒரு சொல்லுவோமா? ஆமா. அவர் தன்னை மரித்து அந்த புழுவினுடைய அவருடைய மரணத்தின் மூலமாக அந்த குட்டி புழுக்கள் எல்லாம் என்ன செய்கிறது? உயிர் வாழ்கிறது. அதே போல இயேசு மரித்ததினாலே நாம் ஜீவனை பெறுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். அவர் அதான் சொல்றாரு, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல என்று சொல்கிறார். மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை இப்ப அது புரியுது. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த புழுவை எடுத்து நல்ல அழகா கைகளில வைத்து அதை கொஞ்சுவோமா? யாராவது புழுவை பார்த்தா என்ன செய்வோம்? நம்ம இப்ப புழுவை பார்த்தா என்னப்பா செய்வீங்க? காலில் உடனே என்ன செய்வோம்? அதை நீங்க யாரும் பண்ணது இல்லையா? புழுவை பார்த்தா உடனே என்ன செய்வோம்? செருப்பு எடுத்து என்ன செய்வோம்? அடிப்போம். அதை உடனடியாக அதை அடிச்சா என்ன ஆகும்? உடனே அங்கிருந்து அங்க ஒரு இது வரும், ஃப்ளூயிட் வரும். ஆமா, அதை அப்படிதான் செய்வோம். ஆகவே யாரும் அந்த புழுவை அதை ரொம்ப பார்க்க விரும்பத்தக்க ரூபம் அதுக்கு என்ன செய்யாது. அதை தான் நாம் இங்கே நாம் படிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல நாம் படிக்கும் போது 53வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளுக்கின்ற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு இந்த புழுக்கு என்ன இல்லை? அழகே இல்லை, அழகில்லை, சௌந்தர்யம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் என்று நாம் படிக்கிறோம். அவர் மனுஷரால் ஏன் புறக்கணிக்க? இந்த புழுவை நம்ம யாரும் வீட்டுல கொண்டு போய் வைக்க மாட்டோம். முக்கியமான இடங்கள்ல இருந்தா அது என்ன செய்ய? உடனடியாக அதை வெளியேற்றுவது. ஆகவே அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஏன் புறக்கணிக்கப்பட்டார் தெரியுமா? நம்முடைய பாவங்கள் அவர் அந்த அவமானத்தை அவருக்கு கொண்டு வந்தது, அந்த நிராகரிப்பை அவருக்கு கொண்டு வந்தது. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துழுக்கி. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. யார் மேல் நம்பிக்கையா இருந்தாராம்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார். பாருங்க, இது தாவீது இதை சொல்றாரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல அங்க இருக்கிறவங்க அதை சொல்றாங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். நான் இதை புரிந்த போதுதான் எனக்கு இதை வாசித்த போதுதான் எனக்கு புரிந்தது.
நிச்சயமாகவே அந்த சிலுவையின் அண்டையிலே, அந்த சிலுவை அண்டையிலே காணப்படுகிற அந்த காட்சிகள், அங்கே மனிதர்களுடைய வார்த்தைகள், மனிதர்கள் செயல்படுகிற விதங்களை எல்லாம் இயேசுக்கு தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தியிருக்கிறார். அதான் இங்கே நம்ம படிக்கிறோம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று சொல்கிறார். ஆமா, இயேசு கதறியதற்கு, அந்த புலம்பலுக்கு, அங்க அங்கலாய்ப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? முதலாவது அந்த பிரிவினை. முதலாவது என்னதுங்க? அந்த பிரிவினை. இரண்டாவது இங்கே நாம் படிக்கிறோம், அவர் அடைந்த நிந்தனையும் அவமதி. இந்த நிந்தனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம யாரையாவது ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தைய சொல்லிட்டா அந்த நிந்தனை நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? உடைத்து விடும். கண்களிலிருந்து உடனே தண்ணீர் என்ன செய்யும்? வந்துவிடும். ஆனால் இயேசு அந்த நிந்தனையிலிருந்து தான் சொல்கிறார், ஆண்டவரே, நானோ ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல, நான் புழு, மனுஷரால் நிந்திக்கப்படுகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். அப்போ பாவம் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறது நிந்தனை மற்றும் அவமதிப்பு. அந்த அவமதிப்பை, அந்த நிந்தனையை அவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள். மூன்றாவதாக 22வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே நாம் படிக்கிறோம் இந்த 3 வசனங்களிலே முதல் வார்த்தை நீரே. நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் சொல்றார். நீர் தான் என்ன செய்தீர்? கற்பத்திலிருந்து எடுத்தீர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருந்தேன். தேவனோடு கூட அந்த தொடர்புல எப்படி இருக்கிறார் பாருங்க. நீர் தான் என்னை எடுத்தீர், உம்முடைய பேரில் நான் என்ன செய்தேன். நம்ம இப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைக்கலாமா வைக்க வேண்டாமான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவரு பிறந்தது முதல் உன் பேரில் நான் நம்பிக்கையா இருக்க பண்ணினேன். இப்ப கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில், அந்த வார்த்தை நீரே, உம்முடைய, உமது, நீர் என்ற வார்த்தைகளை கொடிட்டுக் கொள்ளுங்கள். உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். இப்ப சொல்றாரு, என்னை விட்டு தூரமாகாது. இப்போ முதல் சொன்ன பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது என்று சொன்னேன். இரண்டாவது பாவம் நிந்தனைகளையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறது என்று சொன்னேன். மூன்றாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் தனிமையை கொண்டு வருகிறது. மூன்றாவது எதை கொண்டு வருகிறது? தனிமையை கொண்டு வருகிறது. ஏன் சமுதாயத்தில சில குற்றச்செயல்களை செய்தவர்களை என்ன செய்யறாங்க? சிறைச்சாலையில போடுறாங்க தெரியுமா? தனிமைப்படுத்துகிறார்கள். ஏன்னா அவன் இந்த சமுதாயத்தோடு கூட என்ன வாழ தகுதி அற்றவன். ஆகவே இவங்களை பிடிச்சி எங்க வைக்கிறாங்க? சிறை, தனிமைப்படுத்துக. இப்போ இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் விழுந்த போது அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். அவர் சொல்றார், கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் உமது சார்பில் விழுந்தேன், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், நான் என் தாயின் முளைப்பாலை உண்ணுகையில் உம் பேரில் நான் என்ன செய்தேன்? நம்பிக்கையாயிருந்தேன். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன். இப்ப சொல்றாரு, நீர் எனக்கு தூரமாகாது. நான் இப்ப எப்படி இருக்கேன்? நீர் தூரமா போயிட்டீங்கன்னா நான் எப்படியா இருப்பேன்? தனிமையாக நான் மாறிவிடுவேன் என்று சொல்றார். நான் தனிமை. இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இதை ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். சரி, பிதாவும் இயேசுவும் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நித்திய காலமாக அவர்கள் 2 பேரும் இணைந்தே செயல்பட்டார்கள். திருத்துவ தேவன் அவளை செப்பரேட்டா என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. எல்லாருக்கும் தெரிந்த வசனங்களை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே எப்படி இருந்தாரு? அதாவது நித்தியமாக அவர் தேவனோடு கூட இருக்கிறவர். ஏதோ நம்முடைய பழக்கங்கள்லாம் சில வருடங்கள், தாயும் பிள்ளையா இருந்தாலும் சரி, சில வருட உறவாக அது காணப்படுகிறது. ஆனால் இயேசு பிதாவாகி தேவனோடு கூட நித்திய காலமாக வாழ்ந்தவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நித்திய காலமாக வாழ்ந்த இயேசு இப்பொழுது பாவமாக்கப்படுகிறார். இப்பொழுது தனிமையை உணர்கிறார். ஆண்டவரே, நீர் தூரமாகாதே,
நமக்காக அந்த உறவை இழந்தார். பிதாவோடு உள்ள தனிமையை இழந்தார். இப்பொழுது சிலுவையிலே தனிமையாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். யோவான் சுவிசேஷம் 10:30 சொல்ல, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். பிலிப்பை பார்த்து சொல்கிறார் யோவான் 14:10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்க. அப்படி இல்லைன்னா என்னுடைய கிரியைகளை பார்த்தாது நீ என்ன செய்வ? விசுவாசி என்று. அப்போ நித்திய காலமாக பிதாவோடு கூட அவர் இணைந்தே செயல்பட. இந்த திருத்துவத்தை பிரிக்கவே என்ன செய்ய முடியாது. பிரிக்கவே முடியாது. ஆனால் பாவம் தேவனை விட்டு இயேசுவை என்ன செய்தது? பிரித்தது மாத்திரமில்லை, இப்பொழுது அவர் தனிமையை உணர்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கும் போது நாம் தனிமையை உணர்வோம். இந்த தனிமையை வேற எதுனாலும் நாம் நிறைவாக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் இந்த தனிமையை நிறைவாக்க தான் நண்பர்களை தேடி போகிறாள். இந்த காலைவேளை உன்னை பார்த்து சொல்ல, நீ தேவனோடு கூட சரியான உறவிலே இல்லை என்றால் உனக்கு ஒரு தனிமை என்ற உணர்வு வரும். அப்பொழுது மனிதர்களை தேடி என்ன செய்வனே போவ. அந்த தனிமையை போக்குவதற்காக சினிமா பார்ப்போம், அல்லது அந்த தனிமையை போக்குவதற்காக உலக பிரகாரமான காரியங்களிலே மனிதர்கள் அதிக முயற்சி செய்கிறார்கள். அந்த தனிமை தான் சொல்றாங்க போர் அடிக்குது அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. வெறுமையை உணர்கிறேன் சொல்றாங்களா? எனக்கு ரொம்ப எப்படி இருக்கேன், நானே வெறுமையா இருக்கேன், தனிமையை உணர்கிறேன். இந்த காலைவேளை நாம் உண்மையாக தேவனோடு கூட உறவில் இருப்போம் என்றால் நிச்சயமா தனிமையை உணர மாட்டோம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கு. இந்த காலைவேளை உங்களை பார்த்து சொல்றேன், தேவ பிரசன்னத்துல இருக்கிறோமா? நாம எப்போதும் பாவம் வந்தாலே அடுத்தது நம்ம என்ன தனிமையை உணர்கிறவளாய், பாவம் நம்மை தனித்து செயல்படுகிறவளாய் மாற்றிவிடும். தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருந்த தாவீது பாவம் செய்த போது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் என்று சொல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியை எடுத்து விடாது என்று சொல்லுகிறார். இந்த காலைவேளை பாவம் உன்னை தனிமைக்கு நேராக நடக்கும். தேவனோடு உள்ள உறவை நாம் இழக்கும் போது தனிமை உணர்வு. இந்த தனிமையை வேற எதினாலும் போக்க முடியாது. கொஞ்ச நேரம் வேணா ஒரு காரியத்தை பார்க்கலாம், ஆனா பார்த்து முடித்த பிறகு திரும்பவும் அந்த தனிமையை மனிதன் என்ன செய்கிறான்? உணர்கிறான். திரும்பவும் ஒரு சினிமாவுக்கு போறாங்க, ஏதோ ஒரு இடத்திற்கு போகிறார்கள் இந்த தனிமையை போக்குவதற்காக. ஆனா திரும்பி வரும்போது அவங்க ஏற்கனவே இருந்த அந்த தனிமை உணர்வை காட்டிலும் என்ன செய்வாங்க? அதிகமாய் உணர்கிறார். இந்த காலைவேளை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற, நீ தனிமையை உணர்றியா? என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். இந்த தனிமையை நான் போக்குகிறேன் என்று சொல்கிறார். இயேசு சொல்றார், நான் தனிமையா இல்ல, பிதா என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அந்த உறவை கர்த்தர் கட்டி எடுத்து பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிப்பது மாத்திரம் அல்ல, தனிமையாக வாழ்கிற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறார். அதனால்தான் இங்க சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க, சொல்றாரு 9வது வசனம், 10வது வசனம் பாருங்க, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே 9வது வசனம், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். எபிரேயர்ல இதை விட அழகா ஒண்ணு சொல்றாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 10:5, ஆகையால் அவர் உலகத்தில் நீங்கள் தான் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லுகிறார். எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லுகிறார். ஆனா எல்லாவற்றையும் நீங்க தான் செஞ்சீங்க. இப்போ நான் தனிமையை நான் என்ன செய்கிறேன்? இந்த பாவம் என் மேல் சுமத்தப்படும் போது நான் தனிமையை உணர்கிறேன் என்று சொல்லுகிறார். தனிமையை உணர்கிறேன். இந்த வார்த்தையை வாசிச்சு விடுங்க. நானும் ஒரு புழு, வாசிங்க, மன்னிக்கணும். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். வாசிங்க. இருக்கிறீர், என்னை விட்டு தூரமாகாதேயும். இப்போ தேவன் மாத்திரம் தூரமா இல்லைங்க, சீஷர்கள் கூட என்ன ஆயிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. யாருமே கூட இல்ல. உமக்காக நான் என்ன செய்வேன்? நானு
காவலிலும் சாவிலும் இருப்பேங்க, மோடு கூடவே இருப்பேன். எல்லா சீசர்களும் சொன்னாங்களா, பேதுரு மாதிரி. பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிப்பது, நம்மை தனிமைப்படுத்துவது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் வரும் மனிதர்கள் கூட நம்மை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, பிரிந்து போய்விடுவார். அதான் சொல்ல, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன செய்யுமா, சிதறடிக்கப்படும். தனிமையை உணர்வோம், நண்பர்களை இழந்து விடுவோம், உறவுகளை நாம் என்ன செஞ்சிருவோம், இழந்து விடுவோம். ஆரம்பத்துல எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நான் தனியாவே வாழ்ந்துருவேன்னு சொல்லுவோம். ஆனா இந்த சமுதாயத்தில் தனியா நீங்க வாழ முடியாது. சமுதாயம் என்ற அமைப்பை, குடும்பம் என்ற அமைப்பு, குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து சமுதாயம் என்ற அமைப்பை தேவன் என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி. தனி மனிதனால் இயங்க முடியாது. ஒரு சில நாட்கள் வேண்டுமென்றால் இருக்கலாம். ஆனா தனிமையா இருக்கிறவர்களுடைய நிலைகள் உடனடியாக அவளுக்கு அதிகமா மறதி வந்துருமா, டிப்ரெஷன் ஆமா வந்துடும், மன அழுத்தம் வந்துவிடும். அநேக வியாதிகள் தனிமையிலே வருகிறது. காலை வேளை ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ தனிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்ற, இளைப்பாறுதலை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். என்னிடத்துல வா, நான் உனக்கு என்னை கொடுக்கிறேன், அந்த தனிமையை, அந்த வெறுமையை நான் போக்குகிறேன். ஆண்டவரால் மாத்திரமே அதை நிரப்ப முடியும். ஆண்டவரால் மாத்திரமே அதை நிரப்ப முடியும். 3 சொல்லிட்டேன்னா, அடுத்ததாக இந்த பாவம் நம்ம என்ன செய்கிறது என்று தொடர்ந்து படிக்கும்போது 12வது வசனத்தை படிக்கலாம். அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பீறி கெட்சிக்கிற சிங்கத்தை போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறாள். இதை நான் படித்தேன். பீறி கெட்சிக்கிற சிங்கத்தை போல தன் வாயை என்ன செய்யறாங்களாம், கெட்சிக்கிறார்கள். சிங்கத்தை போல கெட்சிக்கிறார்கள். யாருக்காவது ஏதாவது ஞாபகம் வந்ததா? யார் கெட்சிப்பா? பிசாசானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று கெர்ஜித்து வகை தேடி என்ன செய்யறான், அப்படித்தானே போட்டிருக்கு. கெர்ஜிக்கிற சிங்கம் போல 1 பேதுரு 5:7 படிக்கிறோம். பிசாசானவன் என்ன செய்யறான், கெர்ஜிக்கிற சிங்கம் போல. இங்க மனிதர்கள் நம்மை விட்டு விடுவார்கள், நாம் தனிமையை உணர்வோம். இப்போ யார் வர்றாங்கன்னா, காளைகள். அது சொல்றாரு, பாசான் தேசத்து பலத்த எருதுகள். இந்த யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் மேப்ல கிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா, அங்கே இந்த பாசான் தேசம் இருக்குது. அந்த பாசான் தேசத்துல தான் ரூபன் கோத்திரத்துக்கும் காத் கோத்திரத்துக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு என்ன கொடுக்குறாங்க, சுதந்திர வீதம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, அவர்கள் இடத்துல என்ன இருக்குதான், ஆடு மாடுகள் அதிகமா இருக்கு. அப்போ அந்த பாசான் தேசத்துல நல்ல செழிப்பான தேசம், அது மேய்ச்சலுக்கு ஏற்ற இடமா இருந்தபடினாலே இந்த 2.5 கோத்திரத்துக்கு அங்கே சுதந்திர வீதம் கொடுக்கிறாங்க. அந்த பாசான் தேசத்துல இருக்கின்ற மாடுகள் எருதுகள் எல்லாம் பயங்கரமா என்ன செய்யும், அதாவது என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், மற்ற மாடுகளுக்கும் அங்க இருக்கிற மாடுகளுக்கு என்ன இருக்கும், பெரிய வித்தியாசம். அது முரட்டுத்தனமாக இருக்குமாம். அது ஒரு யானையை போல, யானையின் அளவுக்கு அது என்ன செய்யும், வளருகிறதா. இப்ப வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா, மேய்ச்சல் உள்ள இடங்களில் இருக்கு. அதுபோல அங்க இருக்கிற மாடுகள் முரட்டுத்தனமாக இருக்குமா. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டு. அப்போ அங்க இருக்கிற மக்கள் சிங்கத்தை போல என்ன செய்யறாங்களாம், கர்ஜிக்கிறார்கள், வளைந்து கொண்டார்கள். இதெல்லாம் அங்கே மனிதர்கள் தான் இருக்காங்க. ஆனா மனிதர்களுக்குள்ள பிசாசு என்ன செஞ்சிருக்கான், புகுந்து இருக்கான். பிசாசு நேரடியாக வரமாட்டான், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு நேரடியாக வந்தீங்க அப்படியே என்ன செய்ய மாட்டான், நிக்க மாட்டான். யார் அவனுக்கு இருதயத்தை திறக்கிறார்களோ அவர்களுக்குள் அவன் என்ன செய்யறான், கடந்து சென்று அவர்கள் மூலமாக தான் அவன் என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். ஏதேன் தோட்டத்துல ஏவாள் கிட்ட நேரடியா வந்து நிக்கல, நேரடியா வந்தா என்ன செய்ய, விரட்டி இருப்பாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உன்னுங்களை விட்டு ஓடிப்போம். அங்க எதன் மூலமா வர்றான், ஒரு சர்பத்தின் மூலமா. ஒரு 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 காரியம் தேவை, அங்க ஏதோ ஒரு உடல் அதற்கு தேவை. இங்கே அங்கிருந்த பிரதான ஆசாரியர்கள், அங்கிருக்கிற மற்ற ஆசாரியர்கள், அங்கிருக்கிற ரோம போர்ச்சேவகர்கள், அங்கிருக்கிற அதிகாரிகள், இவர் எல்லாரும் இந்த பிசாசுக்கு வாசலை என்ன செஞ்சிருக்காங்க, கதவை திறந்து வச்சிருக்காங்க. அவர்களுக்குள் பிசாசு கடந்து சென்று இப்போ இயேசுவை பார்த்து வளைந்து கொள்ளுகிறார்கள். அடுத்தது அவர் கெர்ஜிக்கிறவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு கூட பாவம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது நடக்கிற
அடுத்த காரியம் என்னன்னா, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். யாருக்கு இடம் கொடுக்கிற? பிசாசுக்கு இடம் கொடுக்கிற. அதனால்தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களா இருக்கு. அவ பரிசுத்தம் வந்தா பிசாசு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான்? போயிடுவான். ஆமா, பரிசுத்தம் வந்தா பிசாசு ஆட்டோமேட்டிக்கா போயிடுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் மேல் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது சூழ்ந்திருக்கிறது. யார் சூழ்ந்திருக்கா? ஆமா, கெர்ஜிக்கிற சிங்கங்கள், காளைகள் சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் சூழ்ந்திருக்கிறது. எழுதுகள் சூழ்ந்திருக்கிறது. இங்க நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, ஆதாம் பாவம் செய்த உடனே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை என்ன செய்வாய். அவ பிசாசு என்ன செய்யறான்? ஒரு குதிகாலை என்ன செய்யறான்? ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். குதிகாலை அவன் நசுக்கி கொண்டு இருக்கிறான். நசுக்கிக்குவான். பாவம் வந்த உடனே பிசாசு வந்துருவான். இந்த கால்வில் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, தேவன் விலகுவார், நம்ம தனிமையை உணர்வோம். யார சரௌண்டிங் ஆவா? பிசாசு நம்மை சூழ்ந்து கொள்ளுவான். பிசாசினால் இயக்கப்படுகிற மனிதர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். இது ரொம்ப மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாவம் பிசாசினுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும். தேவ பிரசன்னத்தை இழப்போம். சவுல் சொல்லுகிறான், தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார், தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்ததாம்? பாவம் பிசாசினால் அலக்களிப்பை கொண்டு வரும். ஆமா, அநேக மனிதர்கள் நமக்கு எதிராக எழுது, ஆனா தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புவாங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சவுல் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டதற்கும் தாவீது இந்த சவுல் மூலமாக செயல்பட்ட பிசாசினால் அலைக்கழிக்கப்படுவதற்கு வித்தியாசம் இருக்கு. சில காலங்கள் சிலரை பயிற்றுவிக்கும்படியாக தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்க, யோபை சோதிக்க பிசாசின் கடையில என்ன செய்யறார்? ஆண்டவர் ஒப்பு கொடுக்கின்றார். பிசாசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், சுலகினால் உங்களை புடைக்க பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சில காரணங்களுக்காக தேவன் உத்தரவு கொடுக்கின்றார், அது வேற. சவுல் வாழ்க்கையில பிசாசு இறங்குறான். தாவீதை குத்தி போடும்படியாக ஈட்டியில என்ன செய்யறான்? ஒரே குத்தாக குத்துவேன்னு குத்துகிறான். ஆனால் தேவன் அவன் கையில் என்ன செய்யலாம்? விடவிட. எல்லாவற்றையும் இழந்தான் தாவீது. மனைவி இழந்தான், குடும்பத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் தேவன் அவன் கையில என்ன செய்யல? கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுக்கவில்லை. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் சவுளுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்கள் வேற, தாவீதுடைய காரியங்கள்ல நடைபெறுகிற காரியம் வேற. பிசாசினால் அவன் பரிசுத்தமா இருக்கான். அவனை அதான் சொல்றாரு, என் கைகளை ஒருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கின்ற ஆண்டவர் சிலரை விசுவாசத்திலும் சில காரியங்களில தேவனை அறிகிற அறிவிலும் வளருவதற்காக சில விரோதிகளை கட்ட என்ன செய்வார்? எழுப்பிவிடும். அது மற்றவர்களுக்கு தெரியாது, அது எதனால் நடைபெறுகிறது என்று மற்றவர்களுக்கு, அது அவர்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரமே தெரியும். நம் தேவனோடு கூட நெருங்கி நடக்கும் போது இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மனிதர்களால் வருகிறதா, அது பிசாசினால் வருகிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கெர்ஜிக்கிற சிங்கம் போல எப்படி வருவான்? அவன் கெர்ஜிப்பான் உங்களை பார்த்து. நீங்க தவறு செய்யாமல் இருக்கும்போது அவன் உங்களை பார்த்து கெர்ஜிப்பான். தானியேலுக்கு எதிராக அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் கூட்டம் கூடினார்கள், கெர்ஜிக்கிறார்கள். யோசேப்புக்கு எதிராக சகோதரர்கள் கெர்ஜித்தார்கள். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் எனக்கு பரிசுத்தமா இருக்கிறவர்களுக்கு விரோதமாக இப்படி எல்லாம் வரும். தேவன் சில திட்டங்களை நிறைவேற்றும்படியாக பிசாசின் கையில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் முடிவிலே அது என்ன என்று விளங்கும். தீமையை, அதுதான் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். சொல்லியிருக்கேன். அடுத்து சாத்தானினுடைய பிசாசினுடைய கூட்டங்களை நமக்கு எதிராக எழுப்புவார். பிசாசினுடைய கூட்டங்கள். அடுத்ததாக வாசிக்கலாம், 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? தண்ணீரை போல ஊற்றுட்டேன். இங்கே அடுத்தது சரீரத்திலே காணப்படுகிற பாடுகள்.
பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சரீரத்திலே பாடுகளை, வேதனைகளை உண்டாக்கும். பிசாசெல்லாம் சூழ்ந்து கொள்வான், அது வேற. இது சரீரத்திலே பாடுகள் உண்டாகும். வாசிக்கலாமா? தண்ணீரை போல ஊற்றுண்டேன், எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. என்னை மரணத்தூளில் போடுகிறீர். என் கைகளையும் என் கால்களையும் என்ன செய்தார்களாம்? அப்போ இயேசுனுடைய காயங்கள், சரீரத்தில் அடைந்த பாடுகள், உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் 2 கைகளும் ஆணிகளால் அடிக்கப்பட்டது, 2 கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்டது, சரீரம் முழுவதும் காயங்கள். அது மாத்திரல்ல, இந்த காயங்கள் மாத்திரல்ல, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது. எலும்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றுக்குரிய 40 அடி வாங்கியிருக்காரு. சாதாரண கையில் அடிச்சாலே நமக்கு எப்படி வலிக்குது, ஆனால் அந்த கடினமான அந்த சவுக்கினாலே 40 அடி. அது மாத்திரல்ல, சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். சிலுவையிலே அவர் ஆணிகளினால் தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது. அப்படின்னா என்னன்னா, இந்த ஜாயிண்ட் எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? விட்டுருச்சான். கொஞ்சம் யோசிப்பாங்க. கொஞ்சம் உடம்பு வலி, போன் பெயின் வந்தா என்ன ஆகுறோம்? நம்ம உடனே பெயின் கில்லருக்கு போறோம். உடனே அதை என்னால இந்த வழியை என்ன செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, எடுத்து படிங்க, என் எலும்புகள் எல்லாம் அப்படின்னு இருக்கா? என் எலும்புகள் எல்லாம். எவ்வளவு எலும்பு இருக்குங்க? தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னதான்? ஃபுல்லா எலும்புதான். என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது. கொஞ்சம் சின்ன ஒரு கையில் அடிபட்டா எவ்வளவு வலிக்குது, ஆனால் எலும்புகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டது. நடுவே உருகிட்டு, ஏன்னா உடைக்கப்பட்ட ஒரு இருதயம். என் பலன் எப்ப சில நேரத்துல சொல்றோம்ல, என் சரீரத்துல என்னவே இல்லை, இதுக்கு மேல பலன் இல்லை, பலன் எல்லாம் போய்விட்டது. என் நாவு மேல் வாயோட இப்ப தாகம், எல்லா தண்ணியும் எல்லா ரத்தமும் போயிடுச்சு. இவ நாவு மேல் வாயோட ஒட்டிக்கொள்ளு. சரீரத்திலே பாடுகள். என்ன கேட்கிறார் ஞானே? அதனால்தான் அவருடைய காயத்தின் தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோமா? குணமாகிறோம். ஏசாயால நம்ம படிக்கிறோம்ல, அவருடைய, ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய சரீரத்தை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது பாவம் செய்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அந்த தண்டனையில், சரீர வியாதியிலிருந்து தேவன் விடுவிக்கின்றவராயிருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் என்ன படிக்கிறோம்? அவருடைய அந்த பாவம் சரீர பிரச்சனையை கொண்டு வருது. இதை 38ஆம் சங்கீதத்துல நம்ம படிக்க முடியும். தாவீது பாவம் செய்த போது அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சொல்றாரு, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில், ஃபர்ஸ்ட் எதுல கை வைக்கிறாரு? எலும்புகளில கை வைக்கிறாரு. எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாயிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று, என் மதிகட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றவர். அவ சரீர பிரச்சனை வருங்க. பாவம் சரீரத்திலே வேதனையை கொண்டு வருகிறது. இந்த வேதனையை நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல வேலை பண்ணினாராம். இப்ப முழு தலையிலிருந்து கால் வரைக்கும் சரீரத்துல மிக பயங்கரமான வேதனை. ஒன்று இந்த ரோம போச்சருடைய அடிகளினாலே, முள்முடியினாலே எல்லா எலும்புகளும் அவிழ்க்கப்பட்டது. என் நாவு மேல் வாயோட என்ன செய்கிறது? ஒட்டிக்கொள்ளுகிறது. என் இருதயம் மெழுகு போல உருகிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கேட்கிறார்கள்? சரீரத்திலே அவர் அடைந்த ஆக்கினியை பார்க்கிறோம். கைகளிலும் கால்களிலும் அவர் அடிக்கப்பட்டவராக அவர் காணப்படுகிறார். சரி, அடுத்ததாக படிக்கலாம். சரீரத்திலுடைய பாடுகள். அடுத்தது வாசிக்கலாமா? பாருங்க, 17வது வசதி, என் எலும்புகளை எல்லாம் என்னலாம். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்து பாருங்க.
ஆமா, எல்லா பலனும் போயிடுச்சு. என் எலும்புகளை எல்லாம் என்ன, அதோட நிறுத்துங்க. எலும்புகளை எல்லாம். அடுத்த பாயிண்ட் அதுல இருந்து அடுத்தது வாசிக்கலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து எல்லாரும் யாரை நோக்கி பார்க்கிறார்களாம்? இயேசுவை. எல்லாரும் அங்க இருக்கிற அந்த பஸ்கா பண்டிகை நாள்ல உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா யூதர்களும், அந்த தேசத்துல எல்லா யூதர்களும் அந்த எருசலேமுக்கு வந்திருக்காங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். என் வஸ்திரங்களை, அவர் எப்படி இருக்கிறாருங்க? அவருடைய வஸ்திரம் எங்க இருக்குது? இங்க சீட்டு. எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வஸ்திரமே இல்லாம ஏறக்குறைய நிர்வாண நிலையிலே அவர் இருக்கிறார். பாவம் ஒரு மனிதனை நிர்வாணமாக்குகிறது. பாவம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை நிர்வாணம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் முதல்ல உணர்ந்ததே என்னதான்? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து உடனே எங்க ஓடுறாங்க? அத்தி இலையை தைத்து தங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை உண்டாக்குகிறார். நோவா குடித்து மதுபானம் பண்ணி அல்லது திராட்சரசத்தை குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு பொன்கற்று குட்டிகளை உருவாக்கினார்கள். இப்பொழுது மோசே வந்து சொல்கிறான், ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கினார். பாவம் ஒரு மனிதனை நிர்வாணமாக்குகிறது. பாவம் ஒரு மனிதனை நிர்வாணமாக்குகிறது. அதான் சொல்றது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லையா, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கான்? அவருடைய வாழ்க்கை நிர்வாண நிலையில இருக்கிறது. அதனால்தான் ஆதாமை பார்த்து கேட்கிறார், உன்னை நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னதையா? அந்த அந்த பழத்தை நீ புசித்தாயா என்று கேட்கிறார். உடனே ஆண்டவர் செய்த காரியம், தோல் உடைகளை உருவாக்கி அவர்களுக்கு என்ன செய்யறாரு? துரத்துறாரு. ஆனா எப்படி துரத்துறாரு? அப்போ பாவம், பிசாசு ஒரு மனிதனை நிர்வாணமாக்குகிறது. ஆனால் தேவன் நிர்வாணத்தை மூடுகிறவராக இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இன்னைக்கு அந்த அந்த வஸ்திரனுடைய குறைவு வந்துட்டே இருக்கு. அது ஒரே ஒரு காரியம். பாவம் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? நிர்வாணம். அதனாலதான் ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இல்ல, ஆண்களுக்கும் கூட அதை நான் சொல்றேன். 1 பேதுரு நிருபத்துல, பரிசுத்த ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி உங்களை என்ன செய்யுங்க? அலங்கரிங்க. தகுதியான வஸ்திரத்தினால் உங்களை என்ன செய்யுங்க? அலங்கரிங்கள். தகுதியான வஸ்திரம். நிர்வாணம் எங்கே வருகிறதோ, நிர்வாணம் எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே பாவம் இருக்கிறது. உலகம் ஒருவேளை அது ஃபேஷனா சொல்லலாம், ஆனா வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அவருடைய உடையின் பேரில் என்ன செய்தாங்க? சீட்டு போட்டு. அங்கே இன்னொரு புஸ்தகத்துல நான் வாசிச்சேன், அவங்க எல்லாரும் இந்த சீட்டு மாதிரி விளையாடி யாருக்கு வருகிறது என்று ஜெயிச்சவங்களுக்கு அந்த வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்களாம்? கொடுத்தாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் ஏறக்குறைய நிர்வாண நிலையில அந்த ரத்தம் சிந்திக்கொண்டு இன்னும் சில நிமிடங்களை மறித்து கொண்டிருக்கிற தருவாயில உடம்பி அழுது தேவனை நோக்கி அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க என்ன நடக்குது? இரக்கமற்றவர்களா இருக்கிறார்கள். இரக்கம். இதை யோசித்த போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர்கள் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பரிகசித்துக் கொண்டு, இரக்கமே இல்லை மனிதர்களுக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம யாருக்காவது இப்படி பண்ணிட்டு இருக்கோமா? மற்றவருடைய வேதனைகளிலே மற்றவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய நிலை. பாவத்தில் இருக்கிற மனிதனுக்கு இரக்கமே இருக்காது. அவர்களுடைய வேதனை அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அவருடைய கண்ணீர் இவர்களுக்கு என்ன உண்டாக்குது? மகிழ்ச்சியை உண்டாக்கு. அவர்கள் கெர்ஜிக்கிறார்கள். நாம யாருக்காவது அப்படி செஞ்சிருக்கோமான்னு கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இரக்கமற்றவர்களா இருக்கிறார். அவருடைய உடையின் பேரில் அவர்கள் என்ன செய்யறாங்க? சீட்டு போடுகிறார்கள். இங்கே நான் புரிந்து கொண்ட காரியம், இங்கே பாவம் ஒரு மனிதனை நிர்வாணமாக்குகிறது. தேவன் நிர்வாணத்தை மூடுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடனே அவனுக்கு கொடுக்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை அவனுக்கு என்ன செய்கிறார்? கொடுத்து அவனை மூடுகிறார். தேவனுக்கு முன்பாக அவன் நிற்கும் போது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவனாக அவன் காணப்படுகிறான். ஆமா, அதனால்தான் லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நிர்வாணின்றார். அவனை பார்த்து அவன் சொல்றான், இல்ல நான் வஸ்திரத்தை எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன்றான்.
ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து நிர்வாணி என்று சொல்கிறார். இந்த காலை வேளையில பாவம் நம்மை தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏன்னா அவங்க ஒளிந்துட்டாங்க. எதுக்குன்னா அவர்கள் எப்படி இருந்தாங்க? நிர்வாணியாக இருந்தாங்க. இங்கே பாவம் அவன் மேல் சுமத்தப்பட்ட போது அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் தூக்கிட்டாங்க மனிதர்கள். ஏறக்குறைய நிர்வாண நிலையிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். கடைசியாக 15வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். என்னை மரணத்தூளில் போடுகிறீர். பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. கடைசியா பாவம் என்ன வரும்? மரணத்தை கொண்டு. பாவம் செய்கிற ஆத்துமாவே, எசேக்கியேல் நம்ம பாவம் செய்கிற ஆத்துமா, நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே என்ன செய்வாய்? சாவாய் என்று சொல்லுகிறார். இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இதை புசிக்கும் நாளிலே. எனக்கு இருக்கிற அருமையானவர்களே, கடைசியா மனிதனுக்கு கிடைக்கிற காரியம் என்னன்னா பாவம் மரணத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு அதுதான் ரட்சிப்புக்காக இயேசு நாம அந்த 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகும் நித்திய அந்த மரணத்துக்கு தப்புவிக்கும்படியாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாருக்காகவும் மரணத்தை அவர் என்ன செய்தாராம்? ருசி பார்த்தார். மரணத்தை அவர் ருசி பார்த்தார். எதுக்காக? என்ன? நித்திய அழிவிலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக அவர் மரணத்தை ருசிப்பார். அதனால்தான் ஏசாயால படிக்கும்போது நாம் படிக்கிறோம், அவர் 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே. பாவத்தை சுமக்கும் போது கடைசி எங்கதான் போய் முடியும்? மரணம். மரணம். எனக்கு இன்றைய கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் அந்த சரீர மரணத்தை அடைந்தார். ஆத்துமாவிலையும் மரணம் வந்துச்சு, சரீரத்திலையும். இன்றைக்கும் மரணம் இந்த பூமியில இருக்கிறதற்கு ஒரே காரணம் பாவம். பாவம். இயேசு அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். தம்முடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றி, வேற வழியா இல்ல, கடைசியில் அதை செய்துதான் ஆக வேண்டும். மரணம். எனக்கு இருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. கால்விலே நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கு. இதுவைகள் எல்லாம் இந்த பாவத்தினுடைய விளைவுகளாக இருக்கு. இந்த விளைவுகள் எல்லாம் இயேசு தன்னுடைய சரீரத்துல என்ன செய்கிறார்? அனுபவித்துக் கொண்டு சும்மா இருக்க முடியுமா? தேவனை நோக்கி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறார். தேவனை நோக்கி அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். தேவனை நோக்கி அவர் கதறிக்கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க 19வது வசனத்தை வாசிக்கலாமா? இதெல்லாம் இப்படி இருக்குது. இவ்வளோ பாடுகளை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமா கெஞ்சுகிறார் ஆண்டவர். ஆனாலும் எனக்கு தூரமாகாதேயும், எனக்கு சகாயம் பண்ண தீ விரித்துக் கொள்ளும். பாருங்க, சொல்றாரு, என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்ட தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து, கடைசியா அந்த ஜெபத்தினுடைய உன்னத நிலை பீக்குன்னு சொல்லலாம். அந்த ஜெபத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தூரமாகாதே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும். சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்யுமா? லட்சியம். அவங்க எல்லாம் ரொம்ப இதா இருக்காங்க. சிங்கத்தின் வாயிலிட நான் போயிட்டேன். சிங்கத்தின் வாயிலிருந்து லட்சியம் என்று அவர் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதினால இப்போ அப்படியே அந்த சூழ்நிலை தலைகீழாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த அக்கிரமத்தினாலே அவர் தேவனை நோக்கி செபித்த கதறுதலை நாம் படித்தோம். இப்பொழுது அந்த நிலை அப்படியே மாறி அடுத்த வார்த்தையிலிருந்து, எத்தனாவது வசனத்திலிருந்து, 21வது வசனத்தின் பிற்பகுதியிலிருந்து ஒரு பெரிய ஆராதனை, ஒரு பெரிய நன்றி பலிகளை செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நேராக அவர் கடந்து செல்கிறார். வாசிக்கலாமா? அடுத்த வார்த்தையை வாசிங்க. இருக்கும்போது, இப்போ இதுவரைக்கும் செவி கொடுக்கல. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடாமல் இருக்கிறீர் என்று
கேட்டுக்கொண்டிருந்த இயேசு சொல்லுகிறார், நான் காண்டாமிருத்தின் மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது நீர் எனக்கு செவி. அந்த பாவத்தின் தண்டனையை முழுவதும் அவர் சுமந்து தீர்த்த பின்பு தேவன் அவருக்கு என்ன செய்தாராம்? செவி கொடுத்தார். தேவன் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இதை நம்ம வாழ்க்கையில இருக்குது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. பாபிலோன் தேசத்துல 70 ஆண்டுகள் நீங்கள் சிறையிருப்பில் இருப்பீங்க. ஏன்னா பாவத்தினுடைய விளைவு எது வரைக்கும் போறாங்க? 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகளை தினந்தோறும் தானியேல் எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணிகளை திறந்து, சரித்திரம் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் போனதே யார்தான்? தானியேல். சிறையில் 70 வருட முடிவு வரைக்கும் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். சிறையிருப்பிலிருந்து ஒரு மீண்டு வருதல் இல்ல. ஆனால் 70 வருடம் முடிந்த உடனடியாக சொல்றாரு, கோரேசின் ராஜாவினுடைய இருதயத்தை தேவன் ஏவினாராம். உடனடியான விடுதலை. உடனே சொல்லுவோமா? பாவம் நீங்க அதான் செவி கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. அந்த தண்டனை, அந்த பனிஷ்மெண்ட் முடியும் போது தேவன் என்ன செய்கிறார்? ஒரு விடுதலையை கற்றுக் கொடுக்கிறார். தாவீது தவறு செய்தான். அந்த பனிஷ்மெண்ட்ல அந்த பிள்ளை அடித்தார். 7 நாள் ஜெபம் பண்றான். இப்ப அந்த ஜெபத்துக்கு ஏதாவது பதில் வந்ததா? பதிலே வரல. ஆனால் திரும்பவும் அதே பத்சேபாலின் மூலமாக ஒரு சாலமோனை தேவன் கொடுத்தார். அந்த 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 பனிஷ்மெண்ட்டை முடியும் போது அதுக்கு கிருபை தான் வேணும். அதை எல்லாம் பொறுமையாக சகிக்க யார் அமைதியாய் அந்த அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க மேல தேவனுடைய கிருபை மிக அதிகமாக பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் அதான் சொல்றாரு, இப்பொழுது காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தீர். இப்ப பாருங்க, எனக்கு ரொம்ப அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப நாளா புரியாம இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு அதை புரிய வைத்தார். வாசிக்கலாமா? உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. இதை அப்படியே பவுல் இதை எடுத்து எபிரேயர்ல எழுதுகிறார். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இயேசு சொல்கிறார், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. யார் அந்த சகோதரர்கள்? சீஷர்கள் தான். இப்ப பாருங்க, அது வரைக்கும் அவர் சகோதரர்கள்னு சீஷர்கள் என்ன செய்யவே இல்லை, சொல்லவே இல்லை. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பாருங்க, யோவான் 20:17 இயேசு அவளை நோக்கி, மகதலேனா மரியாளை நோக்கி சொல்றார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை, நீ என் சகோதரிடத்திற்கு போய் என்று சொல்லுகிறார். அப்போ இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவன் தமது பரிசுத்தவானுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் என்று சொல்லுகிறார் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து. இந்த ஜெபத்தை எல்லாம் தேவன் கேட்டு 3ஆம் நாளிலே தமது குமாரனாகிய கிறிஸ்துவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். எழுப்பப்பட்ட இந்த இயேசு என்ன செய்யறாருங்க? அமைதியா பரலோகத்துக்கு போயிடல. எங்க போறாரு? இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. இவ போய் சேர்றாரா? நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளாக இயேசு கடந்து சென்று அவளுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்துகிறார். இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வெளிப்பட்டார் என்று பவுல் சொல்றாரு. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 5வது வசனத்துல படிக்கிறேன். அதன் பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். பின்பு யாக்கோபுக்கும், அதற்கு பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும், பின்பு அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார். எனக்கு இதுனா நான் என்ன, நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? நேர பிரதான ஆசாரிட்டு போய், எப்பா நான் யாரு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு என்ன செய்வோம்? நம்ம அவருக்கு காட்டி ரோம போர்ச்சேவர்களுக்கு காட்டியிருப்போம். ஆனால் இவர் சொல்றாரு, அவங்களுக்கெல்லாம் நான் என்னை வெளிப்படுத்த மாட்டேன். என் சகோதரருக்கு உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, உமது நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை பிரத்யட்சமாக. அப்போ நான் நம்புகிறேன் இயேசு போன போது, அதனாலதான் பேர் சொல்றார், நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து என்ன செய்தீங்க? கொலை செய்தீர்கள். தேவனோ அவரை மரணத்திலிருந்து என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அப்போ இயேசு சொல்லியிருப்பார், யாரு? தேவன் தான்ப்பா என்னை என்ன செய்தார்? அவருடைய நாமத்தை சகோதரருக்கு, வேற யாருக்கும் அவர் அறிவிக்கவே இல்லை. மகதலேனா மரியாளுக்கு, மற்ற யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அவர் காட்சி அளித்தார். அவர் உயிரோடு இருக்கிறவராக பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினார்.
எம்மாவூர் சீஷர்களுக்கு சோகம், அழுது கொண்டு போறாங்க. வேத வசனங்களில் இருந்து அவர் என்ன செய்தார்? விளக்கி காண்பித்தார். தம்முடைய நாமத்தை அவர்களுக்கு அறிவித்தார். பிதாவை குறித்து அவர்களோடு கூட பேசினார். தீர்க்க தரிசனங்களிலே தேவன் சொன்ன முன் அறிவிப்புகளை குறித்து பேசுகிறார். தேவன் யார் என்பதை வெளிப்பட என் சகோதரருக்கு அறிவித்து, இது அப்படியே அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருக்கு வெளிப்படுது இதெல்லாம்? தாவீது. பெரிய தீர்க்கதரிசி தானே, சாதாரண தீர்க்கதரிசி இல்ல, பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறார். சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து படிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். துதிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா துதிக்கணும். 3வது நாள்ல இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் 3 காரியத்தை சொல்றாரு. என்னன்னு? நீங்கள் எல்லாரும் அவரை துதியுங்கள், கனம் பண்ணுங்கள், பயபக்தியா. யார் இவரு? மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அவருக்குரிய கணத்தை கொடுங்க, தேவனுக்குரிய கணத்தை கொடுங்கள். அவரை எல்லாரும் என்ன செய்யணும்? துதிக்கணும். எப்படி துதிக்கிறீங்க? சரியா துதிக்கிறீங்களா? சரியா அவரை பாடுறீங்களா? நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மேல் வைத்த அன்பினாலே தமது ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படி சிலுவையின் மரணத்தின் மூலமாக தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, உறவை நாம் திரும்பவும் பெற்றுக்கொண்டோம். நாம் இப்பொழுது அவரை துதிக்கிறோமா? அவரை கனப்படுத்துகிறோமா? அவர் பேரில் பயபக்தியா இருக்கிறோமா? இதான் ரொம்ப மிக முக்கியம். பயபக்தியா இருக்கிறோம். இப்போ இயேசு சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்யல? அற்பமா இல்ல. பாவமாக்கப்பட்ட போது நான் உபத்திரவப்பட்டேன், அதை அவர் அற்பமா எண்ணாமலும். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களா? அவர் தேவனால் தண்டிக்கப்பட்டு வாதிக்கப்படுகிறார் என்று தம்முடைய முகத்தை அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் பாவத்தினால் நிரப்பப்பட்டவர் தான். பாவம் அவர் மேல் விழுந்தது. ஆனால் தேவன், இங்கே நம்ம பிடிக்கிறோம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை தவறே ஒருத்தன் செய்து அந்த தவறினாலே அவன் வருந்தி கொண்டு அல்லது தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தமது முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அந்த கதறிலிருந்து ஜெபங்கள் ஏறெடுத்துக் கொண்டே இருந்தது. புலம்பல்கள் போய்கொண்டே இருக்கிறது. அங்கலாய்ப்பு போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தேவன் கேட்டுட்டார். ஏன்னா வேற வழி இல்ல, அவர் கேட்டுதான் ஆகணும். அவர் கேட்கிற வரைக்கும் நாம் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்திலிருந்து அவனை விடுதலையாக்குகிறார். இப்பொழுது சொல்லுகிறார், மகா சபையிலே உம்மை நான் துதிப்பேன், அவருக்கு பயப்படுவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். நான் நினைக்கிறேன், தாவீதுக்கு கூட அந்த உபத்திரவப்படுகிற நேரங்களில் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். தேவன் அந்த உபத்திரவத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். இப்ப அவர் சொல்றாரு, மகா சபையிலே உம்மை நான் துதிப்பேன். அவரை துதிக்கிறதுக்கு தான் நிறைய சங்கீதங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? எழுதி வைத்தார். இசைக்கருவிகளை ஏற்படுத்தி வைத்தார். அவரை நின்று ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்கி விட்டார். என்னன்னா, ஏன் உண்டாக்குனார் தெரியுமா? அவருடைய உபத்திரவத்தை கர்த்தர் விளக்கினார். அவருடைய பாடுகளிலிருந்து தாவீதுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். யார் விடுதலை பெற்றுகிறார்களோ அவர்கள் மாத்திரமே தேவனை துதிப்பார்கள், தேவன் பேரில் பயபக்தியா இருப்பார்கள். அடுத்தது என்ன சொன்ன? கனம் பண்ணுகிறவர்களாக இருப்பார். மற்றவங்க எல்லாம் கனவீனம் பண்ணுவாங்க. ஏன்னா தேவன் யார் என்று அவர்களுக்கு சரியா தெரியாது. அந்த உபத்திரவத்திலிருந்து தேவன் அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டார் என்பதை புரிந்து கொண்டு அதன் உபத்திரத்தை அவர்களை விடுதலை ஆக்கும் போது தேவனை அவர்கள் கனப்படுத்து, எல்லாரிலும் அவர்கள் கனப்படுத்துவார்கள். ஆமா, எல்லாரிலும் அவரை மகிமைப்படுத்துவார். காலை வேளையில சொல்கிறார், மகா சபையில உம்மை நான் துதிப்பேன், அவருக்கு பயப்படுவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணம்னா அந்த உபத்திரவ காலம் முழுவதும் பொறுமையா இருக்கிறவர்கள், அந்த உபத்திரவத்தை சகிக்கிறவர்கள். அது ஒருவேளை பாவத்தை நிமித்தமோ அல்லது தேவன் அனுமதித்தது நிமித்தமோ யார் ஒருவன் உபத்திரவப்படுகிறானோ அந்த காலங்களிலே சார்ந்த குணம் உள்ளவர்களாய். எல்லாரும் நிந்திக்கிறாங்க. இயேசு அங்க இருந்து பார்த்து என்ன செய்வே இல்லை. அவங்க 2 வார்த்தை சொல்றாங்க, தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி ஏதோ சொல்றாங்க. அவர் 2 என்ன செய்யலாம்? அங்கிருந்து சொல்லலாம். இயேசு ஒண்ணுமே செய்யல. அவர் பாடுபடும் போது அவர் என்ன செய்யலையா? பயமுறுத்தல. அவர் வையப்படும் போதுன்னா அவர் திட்டும் போது ஜனங்கள் அவரை திட்டிக் கொண்டிருக்கிறார், சபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு பதிலுக்கு என்ன செய்யல? சொல்லல. இந்த காலையில் ஆண்டவனோடு கூட பேசுறாரு. உங்களை யாராவது திட்டுறாங்களா? நீங்க என்ன செய்யறீங்க? கொஞ்சம் அதை கவனிங்க. அவர் வையப்படும் போது பதில், பாடுபடும் போது யாரும் என்ன செய்யல? பயமுறுத்தல.
அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். ஆமா, நாம யாரையாவது இப்படி பண்ணிட்டு இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கணும். நம்மளை யாராவது பண்றாங்க, அது ஓகே. நம்ம யாராவது அப்படி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அவள் சாந்த குணமுள்ளவளா இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சாந்த குணமுள்ளவளா இருக்கிறீர்களா? சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து என்ன செய்வார்களாம்? ஒரு காலம் வரும், தேவன் அவர்களை இந்த உபத்திரவத்திலிருந்து விடுவித்து அவள் திருப்தி அடைந்திருக்கிற ஒரு நாளை ஜனங்கள் என்ன செய்வார்? தாவீது திருப்தி. மற்றவர்கள்லாம் இருந்தாங்க. சவுல் வீட்டுல அநேகர் இருந்தாங்க, பென்யமீன் கோத்திரத்துல அநேகர் இருந்தாங்க. ஆனா தாவீதை தேவன் ராஜாவாக என்ன செய்தார்? அந்த 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 பொறுமையாக அந்த காலகட்டத்தை அவன் கடந்தான். இப்பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை. இப்போ உங்கள் இருதயம் என்னென்றைக்கும் இப்போ பாருங்க, பூமியின் எல்லைகள் எல்லாம் தாவீதுடைய உபத்திரவத்தை பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவத்தை பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூறுகிறது. யோபினுடைய உபத்திரவத்தை பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூறுகிறது. யோசேப்பின் உபத்திரவத்தை பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூறுகிறது. அப்படி பூமியில் எல்லாம் நினைவு கூர்ந்து இப்ப என்ன செய்தான்? கர்த்தரிடத்தில் திரும்பும். எதற்காக என்றால், இது அநேகருக்கு சாட்சியாய் மாறும்போது அநேகர் என்ன செய்யறாங்க? கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம், இப்ப சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, ஜாதிகளுள்ள சந்ததிகள் எல்லாம், பூமியில் உள்ள எல்லைகள் எல்லாம் அவரிடத்தில் திரும்புமாம். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம், எல்லா ஜாதி ஜனங்களும் எங்க வருவாங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவாங்க. யாரு? இந்த ஒரு உபதிரவப்படுத்தினால ஆண்டவர் அவனை கர்த்தர் விடுவிக்கும் போது திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரை தொழுது கொள்ள உள்ளாய் மாறுகிறார். ராஜ்யம் கர்த்தருடைய, தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாம் நடக்குது. ஒருவேளை பிலாத்து உத்தரவு கொடுக்கல, அதான் சொல்ல ஏன் சொல்றார், பரத்திலிருந்து உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் பிதாவாகி தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் போது தேவனுடைய ஆளுகை இல்லையா? மனிதர்கள் கிட்டதான் இருக்கா? அப்படி இல்லை. தேவன் மனிதர்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சங்கீதத்துல நாம் பிடிக்கிறது, என்ன சூழ்நிலைகள் தலைகீழாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் நன்றாய் புரிந்து கொள், தேவன் ஆளுகை, அவருடைய ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை என்ன செய்கிறார்? ஆளுகை. இப்ப பாருங்க, பூமியின் செல்வவான்கள் யாவரும், அது ஐஸ்வர்யவானோ தரித்திரனோ எல்லாரும் யாவரும் புசித்து என்ன செய்வார்களாம்? பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார். ஒருவரும் தன் ஆத்துமா அழியாதபடிக்கு, அதை ஆத்துமா அழியாதபடிக்கு காக்கணும்னா அது யார்கிட்டதான் வந்தாகணும்? ஆண்டவரிடத்துல தான். இப்போ பாருங்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். ஒரு சந்ததி சேவிக்குதா? உங்க சந்ததியெல்லாம் சேவிக்குதா? பாருங்க, உங்கள் சந்ததி அவரை தலைமுறை. ஆபிரகாம்ல இருந்து சொல்கிறார், ஒரு சந்ததி அவரை சேவி, தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை என்ன செய்வார்களாம்? முதல் பகுதி ஆண்டவர் அங்கலாய்ப்பை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதி இயேசுவுடைய துதி பாடலை, அவருடைய நாமத்தை என் சகோதரருக்கு நான் என்ன செய்கிறேன்? அறிவிக்கிறேன். இந்த காலவேள பாவம் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த 7 குறிப்புகள்ல கர்த்தர் எனக்கு கொடுத்ததை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது இந்த காரியங்களை உணர்கிறீர்களா? தேவனை விட்டு நீங்கள் வெகு தூரமாக பிரிந்து காணப்படுகிறீர்களா? பாவத்தினால் நிந்தனைகளையும் அவமானங்களையும் பாவம் கொண்டு வருகிறது, அவைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிப்பது மாத்திரல்ல, தனிமையை உணரச் செய்கிறதா இருக்கிறது. சாத்தானின் சேனைகள் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. அது சரீரத்திலே பாடுகளை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. அது மாத்திரல்ல, அது நம்மை நிர்வாணப்படுத்துகிறதாக இருக்கிறது. கடைசியாக சொன்னேன், அது ஆத்தும மரணம் மாத்திரமல்ல, சரீர. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் சரீர மரணம் அடைந்தாலும் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் மத்திய ஆகாயத்தில் இறங்கி வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்களாம்? அப்ப மரணத்தின் மேல் ஒரு வெற்றியை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். ஒரு அற்புதமான காரியம். ஆகவேதான் ரட்சிப்பு மிக முக்கியம். இந்த காலவேளை, இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு பாவம் இயேசுவுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின விளைவுகளை குறித்து நான் சொன்னேன்.
ஆனால் இயேசு அந்த பாடுகளை எல்லாம் அவர் சகித்தார். அந்த பாடு வேளையில கர்த்தரை நோக்கி அவர் இந்த விண்ணப்பங்களின் சத்தத்தை ஏறெடுத்துக் கொண்டே இருந்தார். காண்டாமிருகத்தின் கொம்புகள் இருந்து எனக்கு உத்தரவு அருளினீர். அது என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியல. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது எனக்கு உத்தரவு அருளினீர். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமோ எனக்கு தெரியல. உத்தரவு அருளினீர். தேவன் உத்தரவு அழுகிற தேவனா இருக்கிறார். அவர் உத்தரவு அருளுகிற வரைக்கும் அவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பீர் என்றால் உத்தரவு அருளுவார். அப்பொழுது என் சகோதரருக்கு உமது நீதியை அல்லது உமது நாமத்தை உம்முடைய சகோதரருக்கு நான் என்ன செய்வேன்? அறிவிப்பேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா இந்த காலை வேளையில? உங்க வாழ்க்கையில பாவம் இப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வந்தா இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்கள். பிரிவினை, தேவனை விட்டு பிரிவினை, தேவனை விட்டு பாவம் தேவனை விட்டு மட்டுமல்ல மனிதர்களோடு அந்த பிரிவினையை கொண்டு வருகிறது. நிந்தனைகளை, அவமானங்களை கொண்டு வருகிறது. அது தனிமையை கொண்டு வருகிறதா? கால ஆண்டவனோடு கூட பேசுற தனிமையை கொண்டு வரும். பிசாசின் சேனைகள் சூழ்ந்து கொள்ளும். கெர்ச்சிக்கிற சிங்கங்கள் எழும்பும். சரீரத்திலே பாடுகள் உண்டாக்கும். நிர்வாணத்தை வெளிப்படுத்தும். நிர்வாணத்தை கடைசியில் அது மரணத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த மரணத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கும்படியே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு இந்த பாவங்களுக்கான தண்டனையை அவர் சிலுவையிலே சுமந்தார். பிரைஸ் எல்லாம் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே, நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே நம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இந்த காலம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு உங்களுடைய அன்பை நான் உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் ஒரு விசை உங்களுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார், நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். தொடர்ந்து பாவம் செய்வோம் என்றால் சரியில்லை. நம்மை இரண்டாவது மரணமாகி அக்கினியும் கந்தம் கடலிலிருந்து விடுவிக்கும்படியாக நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மையில் எடுத்துக்கொண்டு பாவத்திற்கான தேவனுடைய நியாய தீர்ப்பை இயேசு சிலுவையிலே சுமந்தார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் அப்படியே கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். உன்னை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் எல்லாம். இது இவ்வண்ணமாக நேசிக்க வேறு ஒருவரும் இல்லை இந்த உலகத்திலே. எல்லாரும் ஒரு நிமிஷம் சூழ்நிலைகளை மறந்து இந்த வசனத்தை மாத்திரம் உடைய நினைவில் வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, சகோதரர் நடுவிலே உமது நாமத்தை நான் துதிப்பேன். பிரைஸ் எல்லாம். உடைய நாமத்தை நான் கனம் பண்ணுவேன். உடைய நாமத்தை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவரை கனப்படுத்துங்க. எப்போதும் அவர் கனத்துக்குரியவர் என்பதை புரிந்து அவர் பேரில் எப்போதும் பயபக்தி